வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் பாட்டுக்காரன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நெஞ்ச மரப்புதலியில் எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு லாங் டைலாக் சொல்லுவார்ல, ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணி இங்கே வந்து நின்னா இங்கே ஒரு பேய் வந்து நிற்குது. அந்த மாதிரி ஒரு 2 நாள் முன்பு ஒரு 1.5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண பாட்காஸ்ட் வந்து ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை காலங்காத்தால எழுந்துச்சு உட்காந்துருக்கேன். இது இன்னைக்கே ரிலீஸ் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம கூட போன சீசனில் அடிக்கடி வந்துட்டு போன ஆல்டோ இந்த சீசனில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரான். வெல்கம் பேக் டு த ஷோ ஆல்டோ. எஸ், நன்றி அண்ணா. ஸோ ஹாப்பி டு பி பேக். ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து இம்போசிஷன் போட்ட மாதிரி தான் இது 2வது அதே மாதிரிதான் இருக்கு. ஸ்கிப்பா பண்ற இந்த ரிஜெக்டட் ஒன் மோர் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கு. அதேதான். ஸோ இந்த எபிசோட் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லேயே இவனை பற்றி பேசலை அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி, இவரை பற்றி இந்த சீசனில் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அவரையே கூப்பிட்டு வச்சு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் பேக் டு பேக் படங்கள் நடிச்சுக்கிட்டு பாடல்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவரை பிடிச்சி ஒரு 2 மணி நேரம் என்னால் உட்கார வைக்க முடியலை. ஸோ அதனால் சரி, அவர் வரலன்னா பரவாயில்ல, நமக்கு ஒரு மியூசிக் பிடிக்கும், அவரை பற்றி நம்ம தனியாகவே பேசிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த எபிசோட் த எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஜிவி பிரகாஷ்குமார், இசை அரக்கன் ஜிவி பிரகாஷ்குமார் பற்றி தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். அட ஒன்னி சொல்லு, உனக்கு ஜிவி பிரகாஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இல்லை ஜிவி பிரகாஷ் பற்றி பண்ண பாட்டில் நீ ஃபர்ஸ்ட் கேட்ட பாட்டு என்ன பாட்டு? எனக்கு ஜிவி பிரகாஷ் என்ன சொல்றது, இசை ஜிவி பிரகாஷ் ஆர் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சது வந்து பொல்லாதவன் டைம்ல நினைக்கிறேன். பொல்லாதவன் படமும் பயங்கர ஹிட்டு. அண்ட் அட் த சேம் டைம் பாடல்கள் எல்லாமே சன் மியூசிக்ல வந்து பயங்கரமா போட்டு அடிச்சு வீசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அதுல நீயே சொல்லும், மின்னல்கள் கூத்தாடுவோம், பாரபட்சமே பார்க்காம அந்த பாடல்கள் சன் மியூசிக்ல பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வீட்டில் அக்காவும் இருப்பா. அக்கா வந்து வீட்டில் அப்பா இல்லை ஆர் அப்பா இருக்காருனாலும் சரி, அப்பா இல்லைனாலும் சன் மியூசிக் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஓடிட்டு இருக்கோம். அண்ட் நான் சின்ன பையன் அப்படின்றதுனால வந்து என்னை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. மியூசிக் எப்பவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது பாட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கு. அண்ட் அவ்வளோ ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்க என்னதான்டா பாட்டு இது அப்படின்ட்டு போகும்போது தான் பொல்லாதவன் படமும் நான் அப்படி கண்டுபிடிச்சது தான். அண்ட் ஜிவி பிரகாஷ்னு தெரிஞ்சது எனக்கு அங்கதான். ஆக்சுவலா அந்த ஆல்பம்ல வந்து அலிபாபா தங்கம் தவிர மற்ற 4 பாட்டையுமே சன் மியூசிக்ல வந்து அடிச்சு வச்சுட்டு படிச்சு பார்த்த ஏறவில்லை. இப்போ எங்கேயுமே இப்போ படிச்சு பார்த்தேன், பயங்கரமான நம்பரு. அதே மாதிரி எங்கேயும் வந்து வைப் மெட்டீரியல்னா என்ன அப்படின்ட்டு, வைப்னா என்னன்னே தெரியாம நம்ம வைப் மெட்டீரியல் ஒன்று கண்டுபிடிச்சதெல்லாம் அந்த மாதிரியான பாடல்கள். ஆமா, ஆனா அதுல வந்து படிச்சு பார்த்த ஏறவில்லை வந்து தீனா பண்ணது, எங்கேயும் எப்போதும் வந்து யோகி பி பண்ணாரு. இன்ஃபேக்ட் அந்த டைம்ல வந்து ஜிவி வந்து ரொம்ப ஸ்டபனா நான் ரீமிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம் அது. ஸோ ரீமிக்ஸ் அந்த பாட்டே நல்லா தான் இருக்கு, அது இதுக்கு நம்ம ரீமிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டபனா இருந்த டைம் அது. கரெக்ட் தான். எனக்கு வந்து வெயில்ல இருந்தே ஜிவியை தெரியும். இன்ஃபேக்ட் வெயில் அப்போ வந்து இந்த பேப்பர் ஆட் கல்ச்சர் தானே, அப்போ இந்த அளவுக்கு ஆன்லைன் இது கிடையாது. ஸோ பேப்பர் ஆட்லாம் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிருப்பேன், என்ன படம் வருது என்ன படம் போகுது அப்படி இப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஒரு நாள் பேப்பர் ஆட்ல வந்து வெயில் வருது, எஸ் பிக்சர்ஸ் இயக்குனர் சங்கர் தயாரிப்பில் அப்படின்னு வந்தோடனே அந்த டைம்ல எஸ் பிக்சர்ஸ்னாலே ஒரு கிரேஸ் தான். ஆமா, ஏன்னா காதல் அந்த டைம்ல தான் வந்துச்சு. ஸோ சங்கர் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அது வேற மாதிரியான படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. பிளஸ் காதல்ல தான் ஜோஷுவா ஸ்ரீதர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. ஓகே. ஸோ வெயில்லையுமே வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாருங்கும் போது வந்து இது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு. நான் வந்து அப்போ 9th 10th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்ப பார்த்தோம்னா அந்த படத்தோட பேப்பர் ஆட்ல இயக்கம், எழுத்து இயக்கம்
ஜி வசந்தபாலன், இசை ஜிவி பிரகாஷ்குமார், அறிமுகம் அப்படின்னு இருந்துச்சு. இவரோட பையன் தான் ஜிவி பிரகாஷ் போல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. வெயிலே வந்து ஒரு ட்ரீம் டெபு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜா சாருக்கு எப்படி ஒரு அன்னக்கிளி கிடைச்சதோ, ரஹ்மானுக்கு எப்படி ஒரு ரோஜாவோ, ஹாரிஸ்க்கு எப்படி ஒரு மின்னலேவோ, அந்த மாதிரி வந்து ஜிவிக்கு வந்து ஒரு வெயில் வந்து ஒரு பயங்கரமான டெபு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அமைகிறது வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டான படம் அமைகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து சரியா அமைகிறதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த வரம்னு தான் நம்ம சொல்லணும். கரெக்ட் தான். அதுவும் என்ன 15-16 தான் இருந்திருக்கும் ஜிவி பிரகாஷுக்கு. அப்ப அந்த ஏஜ்ல வெயில் மாதிரி ஒரு ஆல்பம், அதுவும் முதல் ஆல்பமா கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம். யூனிவர்ஸே கன்ஸ்பயர் பண்ணணும். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு வருஷம் கூட இருக்காது, ஒரு 10 மாதம் முன்னாடி வெயில் ஆல்பம் ரீவிசிட் பண்ணிட்டு இருக்கும்போது உருகுதே மருகுதை கேட்டு பயங்கர இவ்வளோ மெச்சூரான ஒரு காம்போசிஷன் ஒரு 30-35 வயசுல மேபி யாராலேயாவது கம்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் ஜிவிக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டேன், வாட் வாஸ் யுவர் ஏஜ் வென் யூ கம்போஸ் திஸ் அப்படின்னு. 15 முடிஞ்சு 16 ஆன உடனே இந்த சாங் நான் கம்போஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. பெரிய விஷயம். உருகுதே மருகுதேலாம் வந்து அது ஒழிக்காத இடமே, தமிழ்நாட்டோட எவ்ரி நோக் அண்ட் கார்னர்ல ஒழிச்ச பாட்டு அது. சேம் வித் வெயிலோடு விளையாடி. ஆமா, ஒரு கிராமத்து படம், ஒரு கிராமத்து செட்டப் அப்படின்னா நம்ம மைண்ட்ல வரக்கூடிய முதல் பாடல்ல அது கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாட்டு, அந்த மாதிரியான ஒரு ஹிட் அது. அதுவும் ஆக்சுவலா இத்தனை வருஷம் தமிழ் சினிமால பார்த்தோன்னா நீ நிறையவே இந்த கோயம்புத்தூர் பெல்ட்டு, அப்புறம் திருநெல்வேலி, மதுரை, இந்த பெல்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் நடுவில் இருக்கிற விருதுநகரை வந்து யாருமே கண்டுகிட்டது இல்லை. விருதுநகர் பற்றியோ சிவகாசி பத்தின படங்களும் வந்து தமிழ் சினிமால ரொம்ப ரேர். இன்ஃபேக்ட் வெயில் வந்துச்சு, வெயிலுக்கு அடுத்து கொஞ்ச நாள்ல பூ வந்துச்சு, சசியோட பூ. இந்த 2 படங்களை தவிர அந்த மண்ணையும் அந்த மக்களையும் அங்க இருக்கிற கலாச்சாரத்தையும் எமோஷன்ஸையுமே வந்து எந்த படமுமே வந்து கேப்சர் பண்ணவே இல்லை. பட் வெயிலோடு விளையாடியை பத்தி சொல்லும்போது வந்து அந்த பாட்டை விட வேற எப்படியுமே பெட்டரா விருதுநகரையும் விருதுநகர் பெல்ட்டையுமே வந்து டிஃபைன் பண்ணிடவே முடியாது. எனக்கு வந்து வெயில் அப்படின்னா வந்து அதுல ஒரு இது இருக்கும், எங்க ஊர் மேகம் எல்லாம் எப்பவாச்சும் மழை பெய்யும், அப்ப நாங்க மின்னல்ல போட்டோ பிடிச்சோம். ஏன்னா அந்த ஊர்ல மழையே பெய்யாது. இன்ஃபேக்ட் அதை சுத்தி இருக்கிற பெல்ட் எல்லாமே வந்து கரிசக்காட்டு பண்ணுதான், கருப்பு கலர்ல இருக்கும். அங்க எதுவுமே விளையாது. அதிகபட்சம் வந்து கருவேல மரம் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது வந்து அந்த மக்களோட பெரிய தொழிலாவே வந்து தீக்குச்சி பண்றது, கிராக்கர்ஸ் பண்றது, இதுதான் வந்து அவங்களுடைய தொழிலா இருக்கும். அதை பத்தியும் இருக்கும். வத்தி குச்சி அடிக்கி கணக்கு பாடம் படிச்சோம் அப்படின்லாம் முத்துக்குமார் எழுதியிருப்பாரு. இன்ஃபேக்ட் வசந்தபாலன் ஏதோ ஒரு முத்துக்குமாரோட நினைவேந்தல் நான் நினைக்கிறேன், அதுல வந்து சொல்லியிருப்பாரு, ஆல்பம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு வெயில் பண்றாரு. வெயில் பண்ணுவோன்னா கதை ரெடி ஆனவொடனே போயிட்டு முத்துக்குமார்ட்ட சொல்லியிருக்காரு, இதுதான் கதை அப்படின்னு சொன்னோன்னே முத்து சொல்லியிருக்காரு, இதுதான் நீங்க பண்ணணும், இதுதான் உங்க ஊர்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்கல்ல, இதுதான் வந்து தமிழ் சினிமாவுக்கு தேவை, லோக்கல் இஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு அப்பவே சொல்லிய நான் முத்துக்குமார். ஸோ அப்படி சொல்லிட்டு முத்துக்குமார் வசந்தபாலன் சொன்னாரு, நான் அதுக்கப்புறம் வந்து என்ன நரேஷன், இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு வேணுமா, இதுவுமே நான் சொல்லலை, அவர் எழுதி கொடுத்ததை நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் உருகுதே மருகுதேல வந்து ஒரு வரி இருக்கும், உதிரம் முழுக்கு உனக்கை தானே எழுதி கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதையில அந்த பொண்ணை அதை தான் பண்ணிட்டு செத்து போகும். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பயங்கர எழுதியிருப்பாரு. அதுல இன்னொரு பாட்டு இருக்கு, இறைவனை உணர்கிற தருணம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சாங். அதாவது ஒரு முன்னாள் காதலியே காதலனுக்கு ஒரு 9 வருஷம் கழிச்சு சந்திக்கிறான். இவன் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு, அவனோட வாழ்க்கையில அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிறாங்க. அது ஒரு பரஸ்பரமான ஜோன். அது வந்து என்ன பேர் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவன் வந்து ஏங்குறான் அவனோட அம்மாவுக்காக. அப்படி இருக்கும்போது எங்க அம்மா என்ன குளிக்க வைக்கணும் அப்படின்லாம் யோசிக்கணும்னு சொன்னோம்னா, அவ குளிக்க வைக்கிற சீன் தலையில தண்ணி ஊத்துவா. இந்த சீனை வந்து ஏடிஸ் எல்லாருமே படத்துல இருந்து தூக்கிடுங்க, கலாச்சுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல ஒரு பாட்டு வச்சிடலாம்,
பாட்டு வச்சோன்னா கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு இறைவினை முடிக்கிற தருணம் இது சாங் வச்சிருக்கேன் அந்த இடத்துல. அதுவும் பயங்கர மெச்சூர்டான காம்போசிஷன். ஃப்ரம் லிரிக்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு நாங்க ஒரு 100 படம் பண்ணிட்டோம்டா, இதுக்கப்புறம் நாங்க இப்ப வச்சாலாம் எல்லாருக்கும் புரியும் பார் அப்படின்ட்டு ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ண ஒரு விஷயம் மாதிரியே இருக்கும். அந்த பாட்டும் பயங்கர ஒரு மாதிரி சோல்ஃபுல்லா அப்படியே செரீனா இருக்கும் அந்த பாட்டு கேட்கவும். எதுவுமே காதல் நெருப்பின் நடனம் காதல் அந்த பாட்டு நல்லா இருக்கும். சம பாட்டு ஆக்சுவலா கார்த்திக் அண்ட் சின்மை பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு விஷுவல் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா விஷுவல் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப ரூட்டடா விருதுநகர் தெருவுல ஆளே இல்லாத தெருவுக்குள்ள 2 பேர் ஓடிட்டே இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுலயுமே இந்த வரி செமையா இருக்கும். உனது விளையாடும் அழகான கை தீண்டவே தலையில் இலை ஒன்று விழ வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, குடைகள் இல்லாத நேரத்து மழை வாழ்கவே உனது கை குடையாகுமே அப்படின்னு சொல்லிட்டு செமையா இருக்கும். அண்ட் இந்த பாட்டு அதுல இந்த ஊராந்தோட்டத்துல நல்ல ஒரு ஃபோக் நம்பர். நிறைய பேர் ஊராந்தோட்டத்துல அந்த ஆல்பம்லயே லீஸ்ட் கவனிக்கப்பட்ட பாட்டுன்னு நினைக்கிறேன். அது மேபி இருக்கலாம். ஆமா, பட் அந்த மாதிரி ஒரு ஃபோக்கு, ஒரு திருவிழா ஃபோக்கில் வந்து அதுலேயுமே வந்து ஆனாலும் அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை வச்சு ஃபீல் பண்ண வச்சு இந்த மாதிரியான ஒரு வரிகள் இருக்கும். அண்ட் இன்னொன்று ஆல்பமா பார்க்கும்போது அந்த ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் தனியாவே தெரியுற ஒரு ஆடா இருக்கும், ஃபீலிங் இருக்கும். நீங்க தனியா அந்த பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா ஈஸியா வேற ஒரு வில்லேஜோ ஒரு ரூரலான சப்ஜெக்ட்ல வந்து இந்த பாட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு பேக் ஆஃப் த மைண்ட்ல இருக்கும். பட் விஷுவலோட பார்க்கும்போது உங்களுக்கு பக்காவா தெரியும் இந்த படத்துக்கு தான் இந்த பாட்டு கரெக்டா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிருப்பாங்க. மேபி அதனால அந்த ஒரு டிஸ்கனெக்ட் இருந்திருக்கலாம். இருக்கும். இன்ஃபேக்ட் வெயில் வந்து வசந்தபாலன் போய் சொல்லியிருக்காரு, ஜிவி பிரகாஷ் இந்த படத்துல லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ சங்கர் வந்து அந்த பையனா வேணாம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இன்னொரு ட்ரிவி என்னன்னா காதல் படத்துக்கு ஜிவி தான் மியூசிக் பண்ண வேண்டியது. அப்போ அவருக்கு இன்னும் 14 இருக்கும், 13 or 14 இருக்கும். அப்போ சைன் பண்ண வேண்டியது. பட் அப்போவுமே சங்கர் வந்து கொஞ்சம் ஹெசிஸ்டண்டாக இருந்திருக்காரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிக்சர்ஸ்லேயே லான்ச் ஆகி இன்னைக்கு டுவர்ட்ஸ் 100th ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. எஸ், குவைட் அ ஜர்னி தான். மொத்தத்தனமான சம்பவங்களா செய்து பேக் டு பேக் ஹிட்டுகள் எல்லாம் கொடுத்து இப்படி வந்துகிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து அப்பெல்லாம் இந்த விஜய் டெலிவிஷன், பழைய விஜய் டிவியில வந்து ஸ்டார் விஜய்க்கு முன்னாடி விஜய் டிவி இருந்தது. விஜய் தானே விஜய் டிவி. எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குதிரை ஓடி வர இதோட இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வேற விஜய், இப்ப இருக்கிற விஜய் வேற விஜய். ஓகே, நான் ஸ்டார் விஜய் தான் விஜய் டெலிவிஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியல. ஸோ அப்போ வந்து ட்ரெய்லர் டைம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அப்போ வந்து ஓரம் போ ட்ரெய்லர் பார்த்து தெரிச்சிட்டேன். ஓரம் போ ட்ரெய்லர்ல வந்து அந்த ட்ரிப்ளிகேன் ஆட்டோ சாங்கை போட்டு கட் பண்ணியிருப்பாங்க. அது தியாகராஜ குமாராஜ் எழுதுற பாட்டு ட்ரிவியா. அந்த பாட்டு போட்டு கட் பண்ணியிருப்பாங்க. புஷ்கர் காயத்ரின்னு டைரக்டர். எனக்கு அந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு ஆஃப் பீட்டா, ரொம்ப ரொட்டீனாவே இருக்காது அந்த ட்ரெய்லர். படமுமே அப்படிதான். ஸோ அதுக்கும் மியூசிக் ஜிவி. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அண்டர் அப்ரிஷியேட்டட் ஒர்க் ஆஃப் ஜிவின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஓரம் போன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கல. பட் அதுல எல்லாருமே இது என்ன மாயம் வந்து பயங்கரமா லாட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இது என்ன மாயம்னா வந்து ஃபர்ஸ்ட் சாங் பை அல்கா எர்னிக் இன் தமிழ். ஓகே, அல்கா வந்து நிறைய பாட்டு படிக்கணும், லெஜெண்டரி சிங்கர். அவங்க ஹிந்தியில் 90s வந்து நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. பட் அவங்க தமிழ்ல பாடின ஃபர்ஸ்ட் சாங் வந்து இது என்ன மாயம் தான். அதுலயுமே முத்துக்குமார் விளாண்டுருப்பார். இந்த பாட்காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஜிவி பிரகாஷ் குமார் அப்ரிசியேஷன் இருக்கோ அதே அளவுக்கு முத்துக்குமார் அப்ரிசியேஷன் இருக்க போகுது. ஏன்னா 2 பேரையும் தனித்தனியா பிரிக்கவே முடியாது. கரெக்ட். நான் முத்துக்குமார்னு உடனே எல்லாருமே அவர் காம்பினேஷன் வித் யுவன் மட்டும்தான் அவங்களுக்கு தோணுமே தவிர ஜிவி கூட செம்மையான பாடல்கள் பண்ணியிருக்காரு. நிறைய படத்துல ஃபுல் சாங்ஸ் வந்து ஜிவி பண்ணியிருக்காரு. ஃபுல் சாங்ஸ் முத்துக்குமார் எழுதியிருக்காரு. அதை வந்து பத்தி நிறைய பேர் பேசுறது இல்லை. ஸோ அதுவும் இருக்கும். இது என்ன மயம் அண்ட் செம்ம சாங், முரட்டு பாட்டு. அந்த கண்டிப்பா அதை பத்தி பேசதான் செய்வாங்க. ஏன்னா பாட்டே அப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. பட் அதையும் தாண்டி அந்த ஆல்பத்துல நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம்.
இந்த பாட்டுலயுமே வந்து இது என்ன மாயம்லயே எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிக்கும். நான் நேற்று வரையில் பூட்டி கிடந்த ஜன்னலாய் தோன்றினேன், உன் பார்வைப்பட்டதும் ஸ்பரிசம் தொட்டதும் காட்சிகள் காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. விழிகளை நீ மூடி வைத்தால் வெளிச்சங்கள் கிடையாதே. செமையா எழுதியிருப்பாரு. அத சங்கர் மகாதேவன் பாடின விதமும் ரொம்ப சப்டலா. சங்கர் மகாதேவன் அண்ட் ஜிவியும் ஒரு நல்ல காம்பினேஷன் நினைக்கிறேன். அதை நம்ம அவ்வளவா நோட்டீஸ் பண்றது இல்லை. நோட்டீஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு. எனக்கு அதுல டிஆர் பண்ண கன் கணபதி ரொம்ப பிடிக்கும். கன் கணபதி இஸ் a vibe. காலேஜ் படிக்க போனான் அதெல்லாம் நம்மள வந்துட்டு ஒரு 10 பாட்டு சொல்லுப்பா அப்படின்னா நம்மளுக்கு அதெல்லாம் மைண்ட்ல வராது, யோசிக்கவே தோணாது. ஆனா கேட்கும் போதுதான் ஓ மை காட் இப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ஏன் ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு அது. அதேதான் இந்த பாட்டும். கோழி காலு ரெண்டே கால் ஆடு கைலாஷ் கேர் பாடியிருப்பாரு. ரொம்ப ஃபன். அந்த இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பாட்டு வந்துருச்சு. இது வந்து என்ன ஒரு 2007-8 இருக்கும். ஆமா, அந்த டைம்ல வந்து இந்த மாதிரியான பாட்டெல்லாம் ரொம்ப புதுசு. அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கே ஒரு ஃபோரம் இல்லாததுதான் வந்து வரலாற்று சோகம். செம்ம பாட்டு அதுவா இருக்கட்டும். ஜிகிஜிக்கா ஜிகிஜிக்கா மாணிக்க விநாயகம் பாடியிருப்பாரு அந்த பாட்டு. அந்த பாட்டு ஆக்சுவலா ஆரம்பிக்கிறது வந்து நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லுப்பாட்டு டெம்ப்ளேட்ல ஆரம்பிக்கும். ஓகே. ஆனா ஆரம்பிச்சுட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஹெவி எலக்ட்ரிக் கிட்டார்ல ஆரம்பிச்சு ஒரு ஜோனுக்கு போகும். பயங்கரமான சாங் அது. அண்ட் இந்த பாட்டு யார் இறைவனை இறைவனை வந்துட்டு, அதாவது மனசுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பாடலாவே யார் இறைவனை இருக்கும். அந்த விஷுவல் பண்ண விதம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம சாங்கா அது அவ்வளோ அகைன் ஒரு பயங்கர மெச்சூர்டான டச்சோட இருக்கும். பிளஸ் லிரிக்ஸ் ஏதோ நம்மளையே அறியாம நம்மள ஏதோ ஒன்று டேக் ஓவர் பண்ணி பொசஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்துட்டு அந்த பாட்டு கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த படம் பண்ணார் கிரீடம் வித் ஏஎல் விஜய் அண்ட் அஜித். இன்ஃபேக்ட் கிரீடம் வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் தரன் பண்ண வேண்டிய படம். அவருக்கு ஏதோ சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால அந்த படம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னார். அண்ட் அது ஜிவி கிட்ட போச்சு. ஜிவி வந்து அக்கம் பக்கம் விழியிலும் விழியிலும் கனவெல்லாம் பழிக்குதே போன்ற பாடல்களை வந்து அந்த படத்துல அப்படியே அள்ளி தெளிச்சு விட்ட பாடல்கள். அதெல்லாம் அக்கம் பக்கம்லாம் வந்து நீங்க வந்து வீடியோ பார்க்க கூடாது, நீங்க வந்து ஆடியோ கேளுங்க. வீடியோல வந்து ஒரு இன்டர்லூட வந்து செதைச்சு விட்டுருப்பாங்க. அந்த இன்டர்லூட பியூட்டியே வந்து அதோட ஆடியோல பயங்கரமா எலிவேட் ஆயிருக்கும். இப்போவும் வீடியோ சாங்ஸ்ல ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதையும் தாண்டி வீடியோ சாங்ல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பாட்டுக்கு நடுவுல இருந்த டயலாக்ஸோட எல்லாருமே யூடியூப்ல அப்லோட் பண்றது ரொம்ப வேதனையா இருக்கு. அப்லோட் அப்படி பண்ணா கூட பரவாயில்ல, டயலாக்ஸ் நல்லா எலிவேட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ல இன்டர்லூட வந்துட்டு வால்யூம் குறைச்சி வச்சிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம பாட்டையே கேட்கறோம் அப்படின்றத புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. பட் நல்ல வேலை இப்போ யூடியூப் மியூசிக் இருக்கிறனால ஸ்ட்ரீமிங்ல இருக்கிற அதே கான்டென்ட் இங்கேயும் வந்துடுது. அதனால நம்ம கேட்க முடியுது. அக்கம் பக்கம் இது அது சூப்பராக ஷூட்டும் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரம் டாப் டு எண்ட் அது ரொம்ப ரிச்சான காம்போசிஷனா இருக்கும். அக்கம் பக்கம் பயங்கர டீடைலிங் இருக்கும் இந்த காம்போசிஷன். சின்ன சின்ன சவுண்ட்ஸ் வந்து சூப்பரா எலிவேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி காரணங்கள்னால நான் ஒரு காலத்துல வந்துட்டு அது ஹாரிஸ் பண்ணிய பாடல் அப்படின்ட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லை இல்லை ஜிவி அப்படின்ட்டு எனக்கு அப்புறம் தெரிஞ்சது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அது செமையா இருப்பாரு. நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே ஒரு அகராதி, நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினமும் தலைக்கோதி, காதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் எப்போதும் சுமப்பேன், கையோடு தான் கை கோர்த்து தான் உன் மார்பு சுட்டில் மோகம் புதைப்பேன், வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன் அப்படின்னு. லிட்டரலி வேற என்ன வேணும்? இந்த மாதிரி ஒரு லிரிக் இருக்காவது வேற என்ன வேணும்? லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருப்பாரு முத்து. இன்ஃபேக்ட் இந்த பாட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது இந்த வரி இப்படி இவ்வளோ ஃபாஸ்டா வருதுன்னா நான் எத்தனை தடவை எனக்கு கேட்டிருக்கிறோம், எவ்வளோ மைண்ட்ல இருக்கு. நம்மளா கான்சியஸா கேட்கறது, மற்றவங்க பிளே பண்றது, பேக்ரவுண்ட்ல எல்லாத்தையும் அவ்வளோ பயங்கரமா ஓடிட்டு இருக்கிறது இருக்கு. இப்படி ஒரு பாட்டு மறக்கவும் மறக்காது அவ்வளோ சீக்கிரம்லாம். அந்த படத்துல இந்த பாட்டு விழியும் சோனு நிகமோட ஃபர்ஸ்ட் தமிழ் சாங். ஓகே.
அந்த பாட்டு. அப்புறம் கனவெல்லாம் பலிக்குது, எனக்கு ரொம்ப கனவெல்லாம் படிக்கவே நல்லா க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த பாட்டு. எனக்கு விளையாடு டிஃப்ரெண்டா இந்த இடத்த பீட் பண்ணிடுறேன், டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்டா கொடுத்துறியாடா. எனக்கு எனக்கு அந்த என்ன சொல்றது, ஒரு பெப்பியான சாங் தான், பட் ஜாலியா கேட்கலாம், ஒரு கில்ட்டி பிளஷராகவும் இருக்கும். பட் அட் த சேம் டைம் அது கம்ப்ளீட்டா கில்ட்டி பிளஷர் தான் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. அந்த பாட்டை ஜாலியா வைப் பண்ணலாமே, இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு ஒரு கார்னர் ஆஃப் த மைண்ட்ல வந்துட்டு ஒரு குரல் வரும், கேட்கலாமே, என்ன தப்பு இருக்கு. டாக்கிங் பேக் அபவுட் கனவெல்லாம் பலிக்குது, ஜெயச்சந்திரன் கார்த்திக். எனக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட், செம்ம பாட்டு. அது வந்து ஜெயச்சந்திரன் இந்த வரி பாடும்போது என்னையே அறியாம நான் சில தடவை அழுதுருக்கேன். என்னுடைய பிள்ளை என்னை ஜெயிக்கிறதே, என்னை விட உயரத்தில் பறந்து சிகரம் தொட என் வானத்தில் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு செம்ம பாட்டு இது, ஹெவி லிரிக்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் தான் இன்ஃபேக்ட் பொல்லாதவன் வந்து ஃபோர்த் ஃபிலிம்ல வந்து பயங்கரமான ஆல்ரெடி சிகரத்தை தொட்டாச்சு. பொல்லாதவன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பொல்லாதவன் வந்து ஒரு தீபாவளி ரிலீஸு, டிக்கெட்டே கிடைக்கல அந்த படத்துக்கு. அது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த படத்துல 2 பாடல்கள், ஒன்று தீனா, ஒன்று யோகி பி, மற்றது ஜி. பட் பயங்கரமான ஒரு சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். இப்ப அடிக்கடி கேடிவில போடும்போது நான் சும்மா பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் மலரும் நினைவுகளா பயங்கரமான படம். அதுல அந்த பைக்கோட பிரேக் மியூசிக்கும் வந்துட்டு ஜிவி கம்போஸ் பண்ணது தானா? ஆமா ஆமா. அதெல்லாம் இன்னும் என்ன சொல்றது, யாரு பல்சர் வாங்கினாலும் இதுதான் எனக்கு பிரேக் சவுண்டா வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி இன்னமும் பண்ணிட்டு இருக்க ஆளுங்க இருக்காங்க. அந்த படம் பண்ண மாதிரி பல்சருக்கு ஒரு ப்ரமோஷன் பல்சரே பண்ணல. அப்படி ஒரு செமையான ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் அது. இன்ஃபேக்ட் ஒரு தடவை இந்த விஷயம் சொன்னோம், பொல்லாதவன் வந்து வெற்றி அண்ட் தனுஷ் பண்ண வேண்டிய முதல் படம் இல்லை. அவங்க ஆக்சுவலா பண்ண வேண்டியது தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒரு படம். ஓகே. இந்த தேசிய நெடுஞ்சாலை வந்து உதயம் NH4, அதான் தேசிய நெடுஞ்சாலை. அப்படி ஓகே ஓகே. தேசிய நெடுஞ்சாலை இனிஷியலா வந்து இந்த கஜினி படத்தோட ப்ரொடியூசர் சேலம் சந்திரசேகர் நினைக்கிறேன், அவர் பண்ண வேண்டிய படம், அவர் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய படம் ஹாரிஸ் மியூசிக்ல பண்றதா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ட்ரிவியா இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, ஹாரிஸ் அந்த படத்தை ஓகே சொன்னதுக்கு ஒரு ரீசன், அவர் வந்து அவர் ஒய்ஃபை பெங்களூர்ல மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இவனும் வந்து இவன் சென்னை பையன் பெங்களூர்ல கொண்டு உஷார் பண்றான். இது ஏன் பண்ணி சென்னை பாய் பெங்களூர் பெஸ்ட் பேர் ஸோ பண்றேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ வந்து அந்த பேப்பர் ஆட்லாம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த படத்துல காஜல் அகர்வால் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு, அப்புறம் பூனம் பாஜ்வா நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. தென் அந்த படத்தை திடீர்னு ஒரு 3 மாசம் சவுண்டே இல்லை, திரும்ப வந்து இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு இன்னொரு பேப்பர் ஆட் வருது. அப்போ கம்பெனி மாறிடுச்சு. தனுஷோட ஹோம் ப்ரொடக்ஷன், தனுஷோட அக்கா ப்ரொடியூஸ் பண்ணி ஆர்கே ஃபிலிம் கார்பரேஷன் அந்த படத்தை அதை பண்ற மாதிரி யுவன் மியூசிக்கா இருந்துச்சு. அப்போ நான் எக்ஸைட் ஆயிட்டேன். பாலு மகேந்திரா அசிஸ்டன்ட் வந்து ராம் நம்ம கிட்ட வந்துட்டாங்க, அடுத்து இவங்களும் நம்ம கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் சவுண்டே இல்லை, திரும்ப பொல்லாதவன் அனௌன்ஸ் பண்ணி பொல்லாதவன் வந்துச்சு. பொல்லாதவன் சரியான படமும் சரி, ஆல்பமும் சரி, சவுண்ட்ஸ்கேப்பும் சரி, இன்னும் அந்த மியூசிக்லாம் அப்படியே நிற்கும் மைண்ட்லயே. அந்த விஷுவலை வந்துட்டு நம்ம மியூட் பண்ணிட்டு நம்ம இப்போ நம்ம பார்க்குற தனுஷ் வேற, அப்ப பார்த்த தனுஷ் வேற. அந்த கிளைமேக்ஸை நம்பகத்தன்மையா வச்சதுக்கு முக்கியமான ரீசன் வந்து மியூசிக் தான். அது வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருந்துச்சு அந்த இடத்த நம்ம பார்க்கறதுக்கு. அண்ட் அதுதான் ஐ திங்க் அந்த இடத்துல இருந்து அதுக்கு முன்னாடி சுல்லான் இந்த மாதிரி படங்கள்ல தான் தனுஷோட அந்த பயங்கர பீக் ஏற ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஹி வாஸ் கிரேட் ஹீரோ, நடிக்கிறது எல்லாமே இருந்துச்சு. ஒரு ஸ்டாரா என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா மாற ஆரம்பிச்சதெல்லாம் பொல்லாதவன். அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஓடவே இல்லை. ஆக்சுவலி வெள்ளித்திரைன்னு ஒரு படம், வெள்ளித்திரை வந்து மலையாளத்துல பெரிய ஹிட்டான ஒரு படம். அந்த படத்தை ரீமேக் பண்ணி பண்ணானுங்க. அதுல வந்து எனக்கு 2 பாட்டு, விடியிலே உன் விழியிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங், அப்புறம் உயிரிலே உன் விழியிலே ஒரு சாங். 2 சாங்கும் சேம் சிச்சுவேஷன்ஸ். ஒன்று வந்து மேல் வெர்ஷன், மேல் பெர்ஸ்பெக்டிவ், இன்னொன்று ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்.
பட் யூஸ்வலா இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்து ஒரே லிரிசிஸ்ட் தான் போவாங்க. இந்த பாட்டில் வந்து பார்த்தோம்னா வெளியிலேவ எழுதுனது பழனி பாரதி, உயிரிலேவ எழுதுனது ராமத்துக்குமார். ஓகே, செமையா இருக்கும். ஓகே 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 ஓகே. எனக்கு சித்ராமா வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதுவும் சித்ராமா வாய்ஸா கேட்கறோம் அப்படின்றதுக்காகவே அது பிடிச்சிரும். அதுக்கு மேல அதுல வேற என்ன ஒரு பாட்டு பிடிக்கிறதுக்கு காரணம் வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த உயிரிலையில ஒரு வரி இருக்கும், இந்த காதல் என்ன ஒரு நடை வண்டியா நாம் விழுந்தாலும் மீண்டும் எழ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முத்து செய்கைகள், ஜஸ்ட் முத்து திங்ஸ். அதுல ஆக்சுவலா இந்த பாட்டு கொஞ்சம் அப்பதான் இந்த இசையருவி ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுல கஞ்சிப்பான மேல ஒரு இஞ்சி ஊருகா போல அப்படின்னு ஜெசி கிஃப்ட் ஒரு பாட்டு பாடிப்பாரு. அது வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு. படம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அப்படின்னா பெருசா போயிருக்கோம் ஆல்பமும். அண்ட் அந்த படத்தோட பாட்டு வேற இப்ப எந்த பிளாட்ஃபார்ம்லயுமே இல்லை, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இல்லை. அது இருந்துச்சுன்னா வாச்சு கொஞ்சம் நம்ம பங்குக்கு புஷ் பண்ணி கேளுங்கடேன்னு சொல்லலாம். இந்த படம் காலை வந்து எனக்கு காலை அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது பெரிய ஷாக் தான். அதுல ஜிவி பேர் பார்த்தோம்ல, என்ன பாய காணும், என்ன நம்மளால காணும். ஏன்னா தருண் கோபி அப்பதான் திமிரு முடிச்சிருந்தான். திமிரு பெரிய ஹிட்டு, மியூசிக்காவும் சரி படமாவும் சரி. சிம்பு வந்து என்ன சிம்புவும் நம்ம கோட்டை பக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து. காலை வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிக்ஸ்ட் ப்ரொடியூஸ்ட் ஆல்பம்ஸ் ஜிவி பிரகாஷ். அந்த படத்தை ஆல்பமா பயங்கர வெர்சடைல் அண்ட் சவுண்ட்ஸ்கேப்பாவுமே செம்மையா மிக்ஸ் மாஸ்டர் பண்ணிருப்பான். இன்ஃபேக்ட் இப்போ அந்த ஆல்பம் கேட்டாலுமே அந்த ஆல்பமோட சவுண்ட் குவாலிட்டி வந்து மேட்ச் பண்ணவே முடியாது. அதுல வந்து கால சாங்கா இருக்கட்டும், இல்ல கால ஆக்சுவலா மம்தா மோகன்தாஸ் பாடுறது குறிப்பிடத்தக்கது. ஆமா, அப்ப எப்ப நீ என்ன பாப்ப, எப்ப என் பேச்ச கேப்ப, சாதனா சட்டம், அப்புறம் குட்டி பிசாசே செம்ம ஹிட்டு. வந்துட்டாண்டா காலேஜ் வந்து என்ன சொல்றது, பயங்கர அது இந்த படத்துக்கு தான் அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடியே, அது அந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடியே பாட்டு ஹிட் ஆகிருச்சு. அப்ப சுட்டி டிவில வந்துட்டு ஸ்பைடர்மேன் கார்ட்டூன் ஒண்ணு போட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு இந்த பாட்டை போட்டு அவனுங்க ப்ரோமோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருப்பானுங்க. நானும் ஓகே ஸ்பைடர்மேனுக்காக தான் ஏதோ பாட்டு போட்டிருக்காங்க போல அப்படின்ட்டு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. அப்புறம் தான் தெரியும் இல்ல காலப்படத்துக்கானது. அதுல வேற தேவையும் இல்லாம தனுஷ் எல்லாம் வரண்டை இருப்பாங்க, பரட்டை புதுப்பேட்டை இனி செய்யாத சேட்டை அப்படின்னு. எதுக்குன்னு இப்பதானே பொல்லாதவன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு இருக்கும். பட் இந்த குட்கால காடி வேற லெவல். ஓ மை காட், வாலி வந்து விளாடு பாரு, வாலிபம் ததும்ப குடிக்க ஹேனிக்கன் நீயோ மெக்சிகன், நான் தான் தமிழ்நாட்டு அமெரிக்கன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. நான் இதை வந்து ரொம்ப வருஷமா தெரியாம பாடிக்கிட்டு இருந்தேன். ஹெனிக்கன்ங்கிறது பியர் பிராண்டுங்கிறது எனக்கு இப்போ ரீசெண்டா தெரியும். உலகம் தெரியாமலேயே வளர்ந்துட்டேங்க. நான் நினைச்சேன் ஹெனிக்கன்னா ஏதோ ஒரு ஜூஸ் போல அப்படின்னு, ஏதோ ஒரு ஜூஸ், இதுல ஏதோ ஒரு ஜூஸ். அது குட்டி பிசாசே பெரிய ஹிட் இல்ல, சுசித்ரா. எஸ், குட்டி பிசாசே பயங்கரமான ஹிட். அகைன் சன் மியூசிக்ல தான் அடிச்சு துவச்சிருக்காங்க. அகைன் சன் மியூசிக், எஃப்எம் எல்லா இடத்துலயுமே அடிச்சு துவச்சிருக்காங்க. அந்த படம் ஆக்சுவலா ஏன் ஓடல? படமா பார்க்கணும்ல, ஆல்பம்காக படம் ஓடணும்னா எப்படி? அதுல வேற படத்துல 3 கேரக்டர் பேரு ஜீவா. சோ ஜீவா எந்த ஜீவாடா, யாரா ஜீவா? இந்த அண்ணா டெம்ப்ளேட் அடி சொல்லுங்கடா, யாரா அவங்க அடிச்சு. இந்த ரிசர்ச் பேப்பர்ல எழுதுவாங்க, அனோட்டேஷன் கொடுத்துட்டு மேல 1 வச்சுப்பாங்க, கீழே ரெஃபரன்ஸ் நீங்க சைட் பண்ணீங்கன்னா இருக்கும் ஜீவா 1 ஜீவா 2 அப்படின்ட்டு. ஸோ போடணும். அண்ட் இந்த டைம்ல தான் வந்து ஜிவி ஃபர்ஸ்ட் தெலுங்கு ஃபிலிம் சைன் பண்றாரு. உல்லாசங்கா உற்சாகங்கள்னு சொல்லிட்டு ஒரு படம். ஆக்சுவலா அந்த படத்தோட பாட்டெல்லாம் செம்மையா இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க, கேளுங்க. அந்த படத்தோட டைரக்டர் வந்து கருணாகரன், பொம்மரி லூ பண்ண டைரக்டர். ஓகே ஓகே. ஆக்சுவலா அவர் தான் இவனுக்கும் தெலுங்குல ஒரு பெரிய ஹிட் கொடுத்தது அவர் தான். ஹாப்பி தெலுங்கு டெபு இவனுக்கு டெபுன்னு சொல்லிட முடியாது, ஏன்னா அப்பப்போ பண்ணிட்டு இருந்தாரு. பட் பெரிய ஹிட் ஒன்ற ஒரு பேரை வந்து ப்ரிடாமினண்டா தெலுங்குல பார்க்க வச்சது ஹாப்பி தான். ஹாப்பி சாங் செம்மையா இருக்கும், படமும் நல்லா இருக்கும்.
இன்ஃபேக்ட் ஹாப்பி வந்து அல்லு அர்ஜுன் படம் புஷ்பா நடிச்ச படம் இப்போ போய் கேட்கல 2K கிட்ஸ். ஸோ உல்லாசங்க உற்சாகங்க செம்மையாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு குசேலன் ஜிவி பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். தலைவர் படம். ஆமாம், ஆக்சுவலாக தொட்டால் பூமலரும் அடுத்து தான் குசேலன் நினைக்கிறேன். தொட்டால் பூமலரும் யுவன் பண்ணாரு. சந்திரமுகிக்கு அடுத்து பி வாசு யுவன் கிட்ட ஒரு படம் பண்ணாருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் அந்த ஒரு படம் தான் பண்ணாருங்கிறது இப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆஃப்டர் சீங் சந்திரமுகி 2 பாத்தீங்களா? அத ரிவ்யூஸ் பார்த்தேன். ரிவ்யூஸ்க்கே என்னால முடியல. ஓகே. குசேலன்ல ஆக்சுவலா இந்த சினிமா பாட்டு செமையா இருக்கும். சினிமா நல்லா இருக்கும். எனக்கு ஓம் சார் அந்த சாரல் சாங் சூப்பரா இருக்கும். ஓம் சாரே ஜஸ்ட் பிகாஸ் தலைவருடைய இதுக்காகவே பிடிக்கும், ரெஃபரன்சஸ்க்கு அண்ட் தலைவருக்காகவே அந்த பாட்டு பிடிக்கும். வீரா மாவீரா அண்ணாமலையா ராஜா என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா சம்பவத்தையும் வச்சிருப்பாங்க. அகேன் வாலி சொல்லவா வேணும், மனுஷன் வேற லெவல் ஃபன் பண்ணியிருப்பாரு. எந்த பாட்டு கனகாஞ்சி ஆனந்த தாண்டவம் அந்த படம். நான் இப்ப கூட பாரு நான் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பேரை சொல்லிட்டு தான் படம் பேர் சொல்றேன். பட் எனக்கு அந்த படத்துல வந்து இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். பூவினை திறந்து கொண்டு வாசமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பாரு. ஸ்ரீனிவாசன் ஸ்ரேயா கோஷல் நினைக்கிறேன். பட் இந்த பாட்டு செம்மையா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கனாகான்கிரேனே பயங்கரமான பாடல் தான் அது. ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் தட் சாங். போட்டு தேய்ச்சிட்டாங்க புரியுது, இருந்தாலும் அந்த பாட்டை போட்டு தேய்க்கலாம், தவறில்லை அப்படின்னு தான் சொல்றேன். எனக்கு இன்னும் ஆனந்த தாண்டவம் அப்படின்னும் போதுதான், ஆனந்த தாண்டவம் வந்துட்டு எனக்கு கொடுக்குற முதல் மெமரியே என்ன அப்படின்னா ட்ராமா தான். ட்ராமா கூட இல்லை, அது ஒரு மாதிரியான ட்ராமா அண்ட் வெறுப்பு, டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஃபீலிங் எல்லாத்தையுமே கொடுக்கும். எனக்கு அதுல தமனாவோட கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது. ஏன் வேணுக்கிட்டே இப்படி பண்ணீங்களா, உங்களோட இன்டென்ஷன் என்ன? இப்போ நாங்க இப்பவே இந்த கேரக்டர் ஒரு மாதிரி ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது கிளைமேக்ஸ்க்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு இன்டென்ஷனலா எழுதுனதா இல்ல அவங்க நார்மலா எழுதுனாங்க எனக்கு மட்டும்தான் அது அப்படி தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க வேண்டாம். தமனா எனக்கு இப்பவும் பிடிக்கும் தான், அது அதுல எந்த வகையும் இல்லை. எனக்கு தமனோட கேரக்டரும் அந்த படத்துல, ஏன்னா அவங்க எல்லாம் ஃப்ரீக்கர் கேர்ள்ஸ், அவங்க அப்படிதான் ஃப்ரீக்கர் கேர்ள்ஸ். எனக்கு அது ரொம்ப அந்த கேரக்டர் இரிட்டேட்டிங்கா இருந்தது அப்படின்னாலுமே வந்துட்டு ருக்குமணி கேரக்டர் வந்துட்டு எனக்கு அப்படியே 1000 times எக்ஸாஜரேட்டடா பெட்டரா தெரிய ஆரம்பிச்சது. இந்த பாட்டும் என்னோட மனசுல படக்குன்னு பதிஞ்சிருச்சு. சரி, அப்புறம் இந்த படம் எல்லாருமே மறந்த படம், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், சேவல். பரத்தையே மறந்துட்டு இருப்பாரு, இதெல்லாம் பரத் மறக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆமா அந்த படம். பட் அந்த படத்துக்கு போய் ஒரு நல்ல சாங் கொடுத்திருப்பாரு ஜிவி. துளசி செடி அரளி பூன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஹரிஹரன் பாடியிருப்பாரு. அந்த பாட்டு செம்மையா இருக்கும். அந்த பாட்டு ஆக்சுவலா எழுதுனதே டைரக்டர் ஹரி தான். ஓ ஓகே. ஹரியுமே இந்த படத்தை மறக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு பரத் மறந்துட்டு இருப்பாரு, ஹரி மறக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருப்பாரு. சொல்ல முடியாது. நிறைய டைரக்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து ஓடலன்னா என்ன க்ளோஸ் டு ஹார்ட். பட் ஹரி அப்படி நினைக்கக்கூடிய ஆள் இல்லை. இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ டைரக்டர்ஸ் ஹூ திங்ஸ் என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் காசு போறாரு, அவன் என் மாமன் கிடையாது, மச்சான் கிடையாது, அவருக்கு நல்லா காசு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் மேபி அவர் மறந்துருப்பாரு. அண்ட் அப்புறம் தான் வந்து வருது அங்காடி தெரு. ஓ மை காட். அங்காடி தெரு வந்து அங்காடி தெருன்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு அவள் அப்படி ஒன்று மலைகளே நம்ம மைண்டுக்கு வரும். பட் அது ஜிவி பண்ணல, இது விஜய் ஆண்டனி பண்ண பாடல். அந்த படத்துல 4 பாடல்கள் மட்டும்தான் ஜிவி பண்ணாரு. 2 பாட்டு விஜய் ஆண்டனி பிளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் விஜய் ஆண்டனி தான் பண்ணாரு. வசந்த பாலன் ஃபர்ஸ்ட் டைம் ஜிவியை விட்டு வெளில வந்து ஒரு படத்தை முடிச்சது அந்த படம் தான். எனக்கு அங்காடி தெருல வந்து கண்ணில் தெரியுமான பாட்டு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். ஜிவியோட டேக் ஆன் ஒரு நாளில் சொல்லலாம், இல்ல ஒரு நாளில் அந்த பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு இதுல கான்வர்சேஷன்ல நம்ம வரும். கண்டிப்பா இருக்கும். எஸ், இப்படி ஹாரிஸ் கொடுத்துட்டு ஒரு மூங்கில் காடுகளை சொல்லணும்னு தானே நீ அந்த லீடு கொடுத்த. எஸ், இன்னொரு ஒரு நாளில் கூட வந்துடலாம், இன்னொரு மூங்கில் காடுகளே வராது. அதான் லைஃப் ஆஃப் ராம் வந்துருச்சு. இல்ல மூங்கில் காடுகளே நம்ம ஹாரிஸ் கிட்ட அப்படின்ட்டு நான் சொல்றேன். அப்படி சொல்லுங்க.
ஸோ அதில் வந்து இந்த வரி நல்லா இருக்கும். எதையும் விற்கும் எந்திர உலகம் எல்லாம் இங்கே உண்டு, மனிதன் மட்டும் தேடி பார்த்தேன் எங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு கதைகளை பேசும் கதைகளுக்கு எதை நான் பேச எண்ணுகிறேன். அதுலேயும் இந்த வரி நல்லா இருக்கும். கோவிலுக்குள்ளே நுழைந்திடும் பொழுது வருகிற வாசனை அல்லவா, செம்மையா இருக்கும். இப்படியெல்லாம் லவ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்மள எங்க வைக்கிற வரிகள். பட் எனக்கு வசந்த பாலன் படங்கள்ல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. நம்மளை வந்து படம் நல்லா போய்கிட்டு இருக்கு, இந்த கேரக்டரை கொண்டுருவோம், கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது பண்ணி விட்டுருவாரு. அவரும் சரி, பாலாஜி சக்திகளும் இதை பண்ணுவாரு. இது நம்ம சீரீஸ்லாம் பார்க்கும்போது இதை நிறையா பண்ணுவாங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். எல்லாம் கதையோட்டமாவே சீரீஸ் போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு எபிசோட்ல வந்துட்டு ஒரு கேரக்டர் சென்ட்ரிக்கா ஆக்குவானுங்க. ஆக்கும் போதே நம்ம சுதாரிச்சுனா ஆஹா இந்த எபிசோட நீ தாண்டிட்ட, நீ ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரியே நம்மளுக்கு மைண்ட் சொல்லிடும். அப்படி பண்ணா கூட பரவாயில்ல. திடீர்னு ஒரு மாதிரி சம்பந்தமே இல்லாம போட்டு தெளிவாங்க படத்துல. ஏன்னா அதுக்கு அந்த லீடு இருக்காது அப்படின்றதுனால நம்ம அந்த கேரக்டரோட அவ்வளோ எம்பத்தைஸ் பண்ணியிருக்க மாட்டோம், நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு பண்ண உடனே ஒரு மாதிரி சோகத்தை அப்படியே நேரா சங்குக்குள்ள சொல்ற மாதிரியே இருக்கும். எனக்கு அதனாலதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எழுதும் போது ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல ஸ்டீவ் ஹாரிங்டனை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோன்னா நீ அவனை வெறுத்துருவேன். ஆமா, என்ன இவன் அப்படின்ட்டு இருக்கும். ஆனா பார்த்தோன்னா அவன் தான் சாம் கேரக்டர் கோல்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எழுதுறது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேரக்டர் இருக்கு அதுல இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னா பயங்கரம். ஜென்ரலி இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அதுலலாம் நம்ம கேம் ஆஃப் சொல்ல வேண்டாம், கேரக்டர் போட்டு தள்ளுறதுக்காகவே ஃபேமஸ் இருக்கு. வாக்கிங் டெட்லலாம் பயங்கரமா இருக்கும். அங்க ஒரு எபிசோடுக்கு வந்துட்டு 20 பேர் 30 பேர் இருப்பானுங்க. லைக் மெயின் காஸ்ட் அப்படின்ற மாதிரியே இருக்கும். இவங்களாம் ரெக்கரிங்கா வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சீசன்ல ஒரு லொகேஷன்ல நடக்குது அப்படின்னா அதுல இங்க எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு எப்பவுமே காட்டும் போது ஒரு பேரா இல்ல ஒரு 3 பேரா எங்கேயாச்சும் வெளியே போறாங்க, அந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு கேரக்டருக்கு மட்டும் பிளாஷ்பேக் ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம சுதாரிச்சிருந்தோம் முடிய போகுது அப்படின்னுட்டு திடீர்னு போட்டு தெரியவானுங்க. அதுக்கப்புறம் இதையே ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிளாஷ்பேக் போட்டா நாங்க போட்டு தள்ள போறோம்னு அர்த்தம் இல்ல, இப்ப பாரு ட்விஸ்ட் ஒண்ணுமே ஆகாது இந்த கேரக்டருக்கு, நீங்க அப்படியே அந்த இதுலயே இருங்க, இப்ப இந்த கேரக்டர் கொள்ளுவாங்க, இந்த கேரக்டர் கொள்ளுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு சஸ்பென்ஸோட இருங்க அப்படின்ற மாதிரியே விட்டு வச்சிருப்பாங்க. கம்மிங் பேக் டு அங்காடி தெரு, உன் பேரை சொல்லும் போது அந்த பாட்டோட ஆரம்ப வரிகளை உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம். அது வந்து ஒரு பேரலல் லிரிக்ஸ் டு உன் பேரை சொன்னாலே உள்நாட்டில் தித்திக்குமே. ரெண்டுமே முத்துக்குமார் தான். முத்துக்குமார் யூனிவர்ஸ், MCU முத்துக்குமார் லிரிக்கல் யூனிவர்ஸ், MLU. உன் பேரை சொல்லும் போதுல இந்த பாட்டு செமையா இருக்கும். இந்த லைன் செமையா இருக்கும். நீ பேரழகில் போர் நடத்தி என்னை வென்றாய், பார்க்கும் போதே பார்வையாலே கடத்தி சென்றாய் அப்படின்னு சொல்லிட்டு. நீ பேரழகில் போர் நடத்தி என்னை வென்றாய்னா எப்படி ஒரு மனுஷன் யோசிச்சிருக்கான்? இதையும் அதையும் எடுத்து ஒன்னா ஒரு வசனத்தில் இருக்கல நான் போடுறேன், நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு யோசிக்கிறதுக்கே பல மாசங்கள் ஆயிருக்கும் நம்மளுக்கெல்லாம். உங்காடி தெரு, அதுக்கப்புறம் தான் இது 1001 ஒன் ஆஃப் தி கோட் சம்பவம் ஆஃப் தமிழ் சினிமா. எஸ், கோட் சம்பவம் பை செல்வா, ஜிவி, கார்த்தி எல்லாருமே. எனக்கு அந்த ஆல்பம்லயே ரொம்ப பிடிச்ச பாட்டு 2 பாட்டு. ஒன்று வந்து மாலை நேரம் ஆண்ட்ரியா பாடி செல்வராகவன் வரிகள் அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 4 days ஆச்சாம். டு கெட் காதல் எங்கே ஓய்ந்தது அதை கரெக்டாக கிடைக்கிறதுக்கு. செல்வா வந்து இல்லை எனக்கு பிடிக்கல, வேற 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 அப்படின்னு வார்த்தைக்கா இல்லை பாடினது அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண விதத்துக்கு. அதில் இந்த பாட்டு சொன்னார், இது தேடல் ஆனால் சுத்த ஒரு சுகம் நெஞ்சினுள்ளே பரவிடும் நாம் பழகிய காலங்கள் பரவசம் அன்பே, என் தேடல்கள் நீ இல்லை உன் கனவுகள் நான் இல்லை. நல்ல வரிகள். அப்புறம் இன்னொரு பாட்டு இந்த பாதை எங்க போகும். அதை வந்து யாருமே கேட்கல, தயவு செஞ்சு இந்த பாட்காஸ்ட் கேட்டு முடிச்சுட்டு போய் கேளுங்க. செம்ம பாட்டு. அந்த பாட்டு கேட்டுட்டு நீங்க ஒரு வாக் போங்களேன், நல்லா இருக்கும். நம்மளை வந்து அந்த பாட்டு ரொம்ப ஹம்பிளா ஃபீல் பண்ண வச்சிரும். 400 இலை தான் இந்த காட்டில் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ரோல் இல்லை அந்த உலகத்துல, நம்ம இல்லைன்னா கூட இது ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இவ்வளோ வன்மத்தோட சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் கொஸ்டின் பண்ணிப்பீங்க. படம்
கண்ணு முன்னாடியே நிக்குது, இசை காதுக்குள்ள அப்படியே அலை மாதிரி பாயுது. இன்ஃபேக்ட் 1001 அனௌன்ஸ் பண்ணப்போ யுவன் மியூசிக் அந்த படம், ஜிவி வந்து அந்த படத்துக்குள்ள வராருன்னு ஒரு தினகரன்ல ஒரு துண்டு செய்தி, திரை பேஜில் ஒரு துண்டு செய்தியில பார்த்து எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக் வந்து எனக்கு தெரிஞ்ச அப்பதான் நடந்துச்சு. நான் வந்து அது எதிர்பார்க்கவே இல்லை, செல்வா யுவன் வந்து பிரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ இந்த வெப்பெல்லாம் கிடையாது, ஆன்லைன் தானே, ஐ மீன் பேப்பர் ஆஃப்லைன் தானே. ஸோ எனக்கு வந்து அது ஒரு 2 நாள் எனக்கு ஜீரணிக்கவே முடியல. ஏன் இவங்க பிரிஞ்சாங்க, இந்த படத்துக்கு மட்டும்தான் பிரிஞ்சிருவாங்களா, திரும்ப வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள பல கேள்விகள், எந்த கேள்விக்குமே பதில் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த பாட்டு இருக்குல்ல, சர்வம்ல அடடா வாசத்தெல்லாம், ஆமா, அதுவும் வா மேல ஆசை தான், ரெண்டுமே வந்து ஒரே டியூன். யுவன் வந்து போட்ட டியூன் அது செல்வா வந்து இந்த ஓ மேல ஆசை தான் வரிய வச்சு விஷுவல் பண்ணிட்டாரு. ஓகே. பட் இவங்க பிரிஞ்ச உடனே இவன் என்ன நினைச்சாரு, சரி செல்வா திரும்ப வேற ஏதாவது பண்ணிக்குவோம், நம்ம இந்த பாட்டை வந்து விஷ்ணுக்கு கொடுத்துருவோம். விஷ்ணு கொடுத்து செல்வா கேட்டுக்காரு, இந்த பாட்டு எனக்கு வேணும் அப்படின்னு. ஐயோ நான் இன்னொரு படத்துக்கு கொடுத்தேன், அந்த படம் ஷூட் முடிச்சிட்டாங்க, ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிவி வந்து அந்த அந்த டியூனுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண பாட்டு தான் வந்து ஓ மேல ஆசை. சம பாட்டு. தனுஷ் வாய்ஸ், தனுஷ் சிங்கிங்கும் ஒரு பயங்கரமான பிளஸ் அந்த பாட்டுக்கு. அது ஒரு குவைட்ட டாஸ்க் தான், ஏன்னா ராஜாவும் அதை வந்து ஹேராம்ல பண்ணியிருக்காரு. ஹேராம்ல வந்து ஃபுல் சாங்ஸ் வேற ஒருத்தவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப ராஜா வந்து. இதுவுமே ஒரு குவைட்ட டாஸ்க் தான். எனக்கு இந்த பாட்டு இருக்கு, தாய் தின்ற மண்ணே அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு பெம்மானி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டிப்ரெசிங்கான ஒரு சாங், பட் பிடிக்கும். அது சர்ப்ரைசிங்கா இல்லை, நம்மளுக்கு அந்த சோகாட்சி பாடல்கள் பிடிச்சிக்கிட்டு தானே இருக்கு. அண்ட் பாட்டையும் தாண்டி ஓஎஸ்டி ட்ராக்ஸ், அது நம்ம இந்த படத்தை பற்றி பேசியே ஆகணும். அதை பேசலை அப்படின்னா நம்மளை யாரும் மன்னிக்க மாட்டாங்க. அந்த படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல அந்த ரீமாசன் வந்து நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ண உடனே ஒரு 5 நிமிஷம் சீன் இருக்கும். ஆமா, ஆக்சுவலா அன்கட் வெர்ஷன்ல ஒரு 7.5 நிமிஷம் அது. ஓகே. அந்த 7.5 நிமிஷம் சீன்ல டைலாகே கிடையாது. ஆனா அவ்வளோ எமோஷன் இருக்கும். அந்த படத்தோட எல்லா எமோஷனுமே வந்து அந்த மியூசிக்ல இருக்கும். எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க, கார்த்தி உள்ள நடந்து வருவான், கார்த்தியும் அழுதுட்டு நடந்து வருவான், எல்லாரும் இவன் நம்மளை ஏமாத்திட்டான்னு சொல்லி முன்னாடி அடிப்பாங்க. பார்த்திபன் ஆக்டிங், பார்த்திபன் ஒரு கண்ணுல மட்டும்தான் லைட்ஸ் இருக்கும், சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அது இன்னும் நம்மளுக்கே துரோகம் நடந்த ரேஞ்சுக்கு நம்மளும் ஃபீல் பண்ணி, நான் சோழன்டா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கும். அண்ட் இன்னொன்று 1001 ஏன் அவ்வளோ பயங்கரமா இருக்க விஷயம் அப்படின்னா, சேம் திங் வித் வெயில்ல என்னாச்சோ அதே தான். எப்படி ஒரு 15-16 year old வந்து வெயில் மாதிரி அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு எபிக் டெபியூ கொடுத்தது, பயங்கர அது சந்தோஷமும் இருக்கு, சர்ப்ரைஸும் இருக்கு, ஒரு ஓ மை காட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற ஃபீலிங் கொடுக்குதோ, அதே மாதிரி 1001 பண்ணும் போதும் இன்னும் ஒரு 22-23 தான் இருந்திருக்கும் ஜிவிக்கு. அந்த மாதிரியான ஒரு ஏஜ்ல இருக்கும்போது இந்த படத்தோட அந்த கிராண்ட்னஸ் ஸ்கேல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இதுக்குள்ள இருக்க அந்த காம்ப்ளிகேட் எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ மாஸ் வெயிட்டான டீப்பான மியூசிக் கொடுத்துட்டு அட் த சேம் டைம் சவுண்ட் ட்ராக்காகவும் ஒரு கிங் அரைவ்ஸோ இல்லை ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லைஃபோ கொடுக்கும் போதெல்லாம் எப்படி எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் அந்த வயசுல இந்த மாதிரியான ஒரு மியூசிக் கொடுக்கறதுக்குன்ட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த டைம்ல வந்து எக்ஸ்டென்சிவா செல்வாவும் ஜிவியும் வந்து நிறைய டிராவல் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் இந்தியா. ஒரே டைம் அந்த டைம்ல என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய டிராவல் பண்ணி, மேபி இவனுக்கு அந்த டைம்ல அந்த டைம் இருந்திருக்காது, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 8 படம் 10 படம் பண்ணிட்டு இருந்தாரு. மேபி அதனால கூட ஜிவிக்கிட்ட போயிருக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நடக்கும்போது யுவன் வந்திருந்தாரு. எனக்கு அதை பார்த்த உடனே தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே ஒன்னாதான் இருக்காங்க, சண்டை நம்மள அப்படின்ட்டு. அப்பதான் வந்து ஆன்லைனுக்கு டிரான்சிஷன் ஆகிற டைம், ஆன்லைன்ல வந்து இந்த போட்டோஸ்லாம் வந்து இந்தியா கிளிட்ஸ் பெரிய பெரிய லோகோவை போட்டு போட்டோ போட்டுருந்தா பிகின்ஸ்ல இந்தியா இன்னும் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான். அண்ட் அதுக்கப்புறம் இம்மீடியட்டா இன்னொரு பீரியட் ஃபிலிம் மதராசப்பட்டி, பட் வேற ஒரு ஜோன்ல வேற லவ் ஃபிலிம்.
எனக்கு அதில் அஃப்கோர்ஸ் பூக்கள் பூக்கும் தருணம் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு வந்து ஆறுவிரை பாட்டு ரொம்ப பிடிக்கும். நைஸ். சோனு நிகம் அண்ட் சைந்தவி அந்த பாட்டு செமையாக இருக்கும். அதில் வந்து இந்த வரி வந்து ஐ வாண்ட் டு மென்ஷன். காற்றன மாறேனோ உன் சுவாசத்தில் சேரேனோ நீ சுவாசிக்கும் போதும் வெளிவர மாட்டேன் உனக்குள் வசிப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காற்றிலே ரொம்ப பிடிக்கும். ஹரிஹரன் நல்ல ரிச்சாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஸ்ட்ரெயிட் டு த ஹார்ட்டாக இருக்கும். உங்களுக்காடா பேட்ரியாட்டிசம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க, இப்போ எப்படி அதை நான் கொண்டு வரேன் பாருங்களா அப்படின்ற மாதிரியே கொண்டு வந்துருப்பாருங்க. சாங்கு விஷுவல்ஸு ஸ்டோரியில் அது எங்கே என்ன மொமெண்ட்டில் அது பிளேஸ் ஆகிருக்குன்ற வரைக்கும் பயங்கரமாக இருக்கும். நடுவில் வந்தே மாதிரம் இன்டர்வியூட வச்சுருப்பாங்க. இவங்க ஏமி ஜாக்சனுக்கு வந்துட்டு கொடி குத்த வருவாங்க. குத்துறவர் வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு இவங்க வந்துட்டு பிரிட்டிஷ் இவங்களுக்கே நம்ம குத்தணும் அப்படின்னும் போது அவங்க பரவாயில்ல குத்துங்க அப்படின்னுவாங்க. ஓ மை காட், என்னடா ஒரே பாட்டில் இவ்வளோ எமோஷன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும். அண்ட் பூக்கள் பூக்கும்ல வந்து வர இங்கிலீஷ் லிரிக் மட்டும் எழுதி பாடினது, மற்றது முத்துக்குமார். அதில் வந்து இந்த வரி நல்லா இருக்கும். பாதை இந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே. சும்மவரி வாமாதுரையம்மா ஒன்னா இருக்கும். உதித் அவர் ஃபீல்லையே அவர் மீட்டர்லயே வந்துட்டு என்ஜாய் பண்ணி வரைய, நீ எப்படி வேணாலும் லிரிக்ஸ் கிடையாது, நான் எப்படி பாடணும்னு உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி உதித் பாடிருப்பாரு. அண்ட் மேகமே எம்எஸ்வி விக்ரம் அண்ட் ஆமா அந்த பாட்டு நாசர் 3 பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. சூப்பரான பாட்டு. அதுவும் இதுக்கெல்லாமும் நம்மளுக்கு இந்த பாட்டெல்லாம் யோசிக்கும் போதே அது விஷுவலுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிருது. அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. அதேதான் நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னல, ஒரு 100 பாட்டு சொல்லுங்கன்னா இந்த பாட்டெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் அது நமக்கு பண்ண இம்பாக்ட் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட், பயங்கரமான இம்பாக்ட் இதெல்லாம். அண்ட் ஜிவி வந்து அதுக்கு அடுத்து பண்ண படம் டார்லிங் தெலுங்கு தமிழ். அதை வந்து நுவ்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினார். அதுதான் ஜிவி பாடின ஃபர்ஸ்ட் சாங். அது வரைக்கும் அவரோட ஃபிலிமோகிராஃபில ஜிவி தன்னோட மியூசிக்ல பாடினதே இல்லை. குழந்தையா இருக்கும்போது ரஹ்மானுக்கு நிறைய பாடியிருக்காரு, ஹாரிஸ்க்கு பாடியிருக்காரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது. பட் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ல பாடினது வந்து நுவ்வே. செம்மையா இருக்கும், எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் வந்து இன்கா ஏதோன்னு ஒரு பாட்டு செம்ம காம்போசிஷன், நான் வந்து அடிக்கடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டையும் எல்லாரும் போய் கேட்டுடுறோம். இந்த 2 பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல. தெலுங்கு படம் என்பதால் எனக்கு தெரியவில்லை, மன்னித்து விடுங்கள். அடுத்துதான் புஷ்கர் காயத்ரி கூட திரும்ப ஒரு கம்பேக். ஆக்சுவலா அந்த படத்துல அவர் எப்படி போய் விடியறதுக்குள்ள சரக்கு வாங்குறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த மாதிரி நான் அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. அது ஒரு தீபாவளி ரிலீஸ். நான் வந்து சென்னையில இருந்தப்போ முகப்பேரில் ஒருத்தவங்க வீட்டில் தங்கியிருந்தேன். அவங்க வந்து எனக்கு வந்து அந்த படம் தான் அன்னைக்கு நைட்டு பார்க்கணுன்ட்டு இருந்துச்சு. அது மைனா எல்லாமே ஒரே டைம்ல ரிலீஸ். ஓகே. நான் அந்த படம் பார்க்கறதுக்கு எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல. தீபாவளி நைட்டு 2 படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆஃப்கோர்ஸ் 2க்குமே டிமாண்ட் இருக்கிறனால எங்கேயுமே எனக்கு டிக்கெட் கிடைக்கல. அப்போ கோட்டர்குட்டி டிமாண்ட் இருந்ததா? எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. ஓகே, நான் வந்து கடைசி குளத்தூர் கண்ணால போய் படம் பார்த்தேன். நைட்டு 10:45. ஆமா. ஸோ எனக்கு வந்து அந்த படத்தோட ட்ராக்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ண விதம் பிடிச்சிருந்துச்சு. அப்பெல்லாம் சிடி வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராக் வந்து ஒரு டயலாகு, செகண்ட் ட்ராக் சாங்கு, தேர்ட் ட்ராக் ஒரு டயலாகு, ஃபோர்த் ட்ராக் ஒரு சாங்கு, இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சிடியில் வந்து 4 டயலாகு 4 சாங் இருக்கும். ஆமா, 4 பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை கண் தேடுதே ஃபன். இது ஒரு மாதிரி மெலடியாவும் இருக்கும், ஒரு மாதிரி வைபாவும் இருக்கும். குடியே கெடுக்கும் தெரியும்படி, ஆனாலும் குடிக்க தெரியும்படி, குடிக்க பிடிக்கும்படி, மப்பு கிக்கு பூஸ்ட் டக்கர் குவார்டர் மேட்டர் கிடைக்கலையே அப்படின்னு படிப்பாரு. என்ன பாஷை பேசுறது அந்த மாதிரி இருக்கு. அதுல தேடிய சாங் அண்ட் பாடினது. அண்ட் சவுதி பாஷாவும் சார்புஜி சார்புஜிலாம் அகெயின் இது அந்த மாதிரியான ஒரு இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகமே இருக்காது. பட்
போட்டோம் அப்படின்னாலும் திடீர்னு பிளே ஆகுதுன்னா எங்க இருந்தாலும் எல்லாருமே திரும்பி ஓ மை காட் இந்த பாட்டா அப்படின்ட்டு பார்க்க வைக்கக்கூடிய பாட்டுங்கள்ல ஒண்ணு இந்த குவார்டர் சாங் தான் தியாகராஜ குமாரராஜா எழுதிய பாடல். அண்ட் அது வந்து தீபாவளி பொங்கலுக்கு வந்து அடுத்த பொங்கலுக்கு வந்து ஆடுகளம் அடுத்த காம்பினேஷன் மறுபடியும் ஜிவி யாத்தே யாத்தே தான் வந்து ஜிவி தமிழ்ல அவர் காம்படிஷன்ல பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு. செம்ம பாட்டு. எஸ். ஆனா எனக்கு அந்த ஆல்பம்ல ரொம்ப பிடிச்சது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்மளுக்கு ஒரு 7 நிமிஷம் உங்களை அப்படியே உலுக்கி ஆள வைக்கிற ஒரு பாடல். கேக்கே வேற பாடிப்பாரு, பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரியான வரிகள் அந்த பாட்டு ஆக்சுவலா எழுதுனது வந்து ஜெயபாலன். அந்த படத்துல வில்லனா நடிச்சவர் தான். பனியில் இலையற்ற தனிமரம் நான், பாலையில் துடித்துடும் சிறுபுழு நான், காதல் தேவதை போல் வந்து கதப்பலி கேட்பதின் மோகினியே அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதை கேக்கே பாடின விதமும் பயங்கரமா இருக்கும். ஓ மை காட், அப்படியே உருக்கிருப்பாரு. நோ, அவர் லிட்டரலா ஒரு கேண்டில் மாதிரி அவர் உருக்கிருப்பாரு. ஏன் உங்களை யாரு இவ்வளவு ஹர்ட் பண்ணா, நீங்க ஏன் கேட்க இவ்வளவு சோகமா ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். அகேன் அந்த மேபி வெற்றிமாறன் டச் அப்படின்னு சொல்றேன். மிச்ச ஆல்பம்கள்லயும் ஜிவி செய்யக்கூடிய விஷயம் தான். சவுண்ட் ட்ராக்கா பயங்கரமா ஒர்க் ஆயிருக்க படங்கள்ல ஒன்று அகேன் சூப்பரா இருக்கும். எல்லா பாட்டுங்களும் நல்லா இருக்கும். பிஜிஎம் ஸ்கோர் சூப்பரா இருக்கும். லவ் பிளாசம்ஸ் அந்த தீம் நல்லா இருக்கும். வாரியர்ஸ் ரேப் நல்லா இருக்கும். வாரியர் ஒரு போர்க்காலம் அப்படின்னு பாட வேண்டாம். அப்புறம் இந்த பாட்டு ஐயோ நெஞ்சு அலையுதடி, எஸ்பிபி அண்ட் எஸ்பிபி சரண். அவங்க 2 பேருமே தனித்தனியா பாடினாங்க. அவங்க 2 பேருக்குமே தெரியாது. அவங்க சரணுக்கும் தெரியாது. இவருக்கு தெரியும் அப்படின்னு தானே, சரணுக்கு தெரியும். நிக்கல்ஸ் இதெல்லாம் வேற பண்ணிருப்பாங்கல்ல, 2 பேரும் ஓவர்லாப் பண்ணி பாடுறாங்க. அந்த மாதிரிலாம் ஓகே, மேபி சரணுக்கு தெரியும் போல. நான் அந்த மாதிரி சும்மா பண்றேன், அப்பாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கும், அந்த மாதிரி எதை பண்ணிருப்பாரு போல அப்படின்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் இப்போ வெற்றிமாறன் நிறைய இன்டர்வியூஸ்ல ரீசெண்டா சொல்றது, எனக்கு மியூசிக் தெரியாது, எனக்கு மியூசிக் தான் இளையராஜா தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து எல்லா ஜிவி கிட்டேயா இருக்கட்டும், சந்தோஷ் நாராயணன் கிட்டேயா இருக்கட்டும், போய் சிச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சார் சாங் சொல்லுவாராம். எனக்கு வந்து ஐயோ கேட்கும்போது இஞ்சி இடுப்புலகி ரெஃபரன்ஸா கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா அடுத்து வந்து இந்த ஒன் ஆஃப் இஸ் அண்டர் ரேட்டட் ஒர்க் நார்த்தகி அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு ஜிவி. ஓகே. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பத்தின ஒரு படம். அந்த பூவின் மனம்னு சொல்லிட்டு ஒரு சாங் செம்மையா இருக்கும். ஐ திங்க் நீங்கெல்லாம் அதை கேட்கணும். அது ஸ்பாட்டிஃபைல இருக்கு ஆக்சுவலா, கேளுங்க. அதுக்கப்புறம் தான் இம்மிடியட்டா அதுக்கு அடுத்த தீபாவளிக்கு தெய்வ திருமகள் வருது. மறுபடியும் ரீயூனியனா? ஆமா, ரீயூனியன் ஆஃப் விஜய் முத்துக்குமார் அண்ட் ஜிவி. விழிகளில் ஒரு வானங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். பயங்கரமான உனக்காக பேசுவேன், யார் எனக்காக பேசுவார் அந்த வரியா இருக்கட்டும். தேர் சென்ற பின்னாலே வீதி என்ன ஆகுமோ, என்ன அந்த ஒரு வரியில வந்து என்ன வரி, தேரை பத்தி கவனிக்க நீங்க எப்படி சார் இதெல்லாம் கவனிச்சீங்க? வெண்ணிலவேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு, ஜிவி பாடியிருப்பாரு. அந்த படத்துல வந்து ஒரு 15 செகண்டோ 20 செகண்டோ தான் படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. செம்மையா இருக்கும். உயிரே உயிரினி இல்லாமல் உயிரே உயிரினி இல்லாமல் உயிரில் உயிரும் இல்லைடி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதை ஜிவி பாடின வந்து ஒரு ஹை பிச்சில் பாடினது செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. ரெண்டு ஹரிச்சரன் பண்ண ஆரிரோ. இன்னும் இந்த டவுட்டும் எனக்கு இருந்துகிட்டே தான். அதுதான் அப்பா இதுல இருந்து வந்து தாலாட்டு இதுவா வந்த முதல் பாடலா இந்த நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எதுவும் லைக் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்ன இன்னும் மிஞ்சி போயிருந்தா ஒரு டிகேட் ஒரு 15 வருஷம் வரைக்கும் பின்னாடி ஏதோ என் மெமரியில ரீகால் பண்ண முடிஞ்சது இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பாடல்கள் எதுவுமே வரலையா? வரலன்னு தான் நினைக்கிறேன். எனக்கும் நேர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுப்போம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்க. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அந்த தீம் நம்ம அழ வச்சிரும் படம் பார்க்கும்போது. ஆமா, ஆக்சுவலி அந்த படம் நிறையவே நம்மள அழ வைக்கும். ஆமா, ரொம்ப நம்மளுக்கு அது வந்துட்டு ஐயோ அழுறோமே அப்படின்ற ஒரு சங்கட்டமே கொடுக்காது. இதுக்கெல்லாம் அழுலாம் நீ மனுஷனே இல்லடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஆக்சுவலி இருக்கும். படம் கிளைமேக்ஸ்ல அழுவோம்,
அந்த கோர்ட் சீன்ல அழுவோம், கார்ல வந்துட்டு விக்ரம விட்டுட்டு குழந்தைய கூட்டிட்டு போகும்போது நம்ம அழுவோம். எதுக்கு இவ்வளவு? அண்ட் ஐ திங்க் ஜிவி வந்துட்டு எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் ட்ராக்கையும் தனியா ஒண்ணு வச்சு ஒரு சம்பவமும் தனியா பண்ணிக்கிட்டே எல்லா பேக் டு பேக். மயக்கம் என்ன வந்துட்டீங்க. செல்வா, தனுஷ், ஜிவி ஃபுல் ஆல்பமே கோல்டு, எக்ஸப்ட் அடிடாவல அந்த டைம்ல கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து மெச்சூரிட்டி வந்துருச்சு, ரொம்ப அஃபென்சிவா இருக்கு. எஸ், பாடலா இல்ல மியூசிக்கா நல்லா வரிகள் நம்ம இப்போ தவிர்த்துருவோம், அவ்வளவுதான். திரை தேடும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு. நாயுள் ரேகி நீயடி, நாவி நீயடி, நானியடி, செம்ம பாட்டு. இன்ஃபேக்ட் அந்த படத்தோட தீம் மியூசிக்ல தான் வந்து அதோட ட்ரெயிலரும் கட் பண்ணிருப்பாங்க, செம்மையா இருக்கும். ஆமா, கார்த்திக் ஜாக் விதை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அடிச்சு வச்சுட்டு. ஆமா, பயங்கரமா இருக்கும். என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்காம, காலேஜ்ல அதுவும் விஸ்காம் படிக்கிற பசங்கள்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்றோம் அப்படின்றப்ப இந்த ரொம்ப கிளிஷேவான ரூட் இருக்கும். என்னுடைய முதல் லவ் ஸ்டோரி ஆர் முதல் ஹார்ட் பிரேக் ஸ்டோரி வச்சு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றேன் அப்படின்ட்டு எல்லா பையனும் என் கிளாஸ்லயும் ஒரு பையன் அதே மாதிரி பண்ணான். அந்த பையன் வந்துட்டு ஹார்ட் பிரேக்கை ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இதோடைய தீம் மியூசிக்கை தான் போட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது போயிட்டே இருக்கு, எவ்வளோ ஃபீல் பண்றான். இல்ல மச்சான் எனக்கு கரெக்டா வரல, நான் மறுபடியும் பண்றேன். நாங்க ரோல் பண்ணிட்டு ஃபுல் டேக்கு நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவன் நடிப்பான். இல்ல இப்பதான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் 10 டேக்கு 15 டேக்கு வாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்படி வருவியா இல்லையா என்ன சொல்லு. இந்த மாதிரி எல்லாம் அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருது இந்த பாட்டுக்கு. ஆக்சுவலா அந்த படத்துல எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து எங்கெங்கு சென்றோம் எங்கு இதுவரை வாழ்விலே அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருப்பாரு. அதுவும் ஒரு நாளில் ஜோன், பட் இன் ஸ்பிரிச்சுவல் வே. ஆமா, தென் ஓடவும் அது இந்த மீம் மாதிரி இருக்கும். அப்போ ஐ வாஸ் லாஃபிங் அட் இட், இப்போ ஐ எம் லிவிங் திஸ் லைஃப் அப்படின்ட்டு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய பாடல் வரிகள். எனக்கு அந்த பாட்டுல செல்வா எழுதுறது ரொம்ப பிடிக்கும். இறைவா சில நேரம் எண்ணியது உண்டு, உன்னை தேடி வந்ததும் உண்டு, சன்னதியில் சலனம் வெல்லுமா இறைவா, அன்பான புன்னகை செய்வாய், அழகான பார்வையில் கொள்வாய், நீ என்பது நான் என்றுதான் குரல் சொல்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு செமையா இருக்கும். கல்லாக இருப்பவன் நீயா, கண்ணீரை துடைப்பது பொய்யா, செமையா எழுதிருப்பாரு. வேற ஒரு ஜோன்ல இருந்திருப்பாரு போல. அந்த கம்பேக் கொடுமா இருக்கு. கிட்ட பெட்டிஷன் தான் எழுதணும். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆல்பம்ஸ் பை ஜிவி அப்படின்னா இதுதான் சொல்லுவேன். இப்பொழுது முன் கற்பனைகள் கண்டிப்பாக ஆல்பமே கோல்டு. படம் கர்மம் ஓடி தொலைஞ்சிருந்துச்சுன்னா எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க. ஆமா, இப்போவும் நல்ல ஒரு மாஸ் ஃபாலோயிங் சொல்லலாம், கல்ட் ஃபாலோயிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த இதுக்கு. பாடல்களுக்கு கண்கள் நீயே வாட்சி ஹிட் ஆச்சு, வேற எதையுமே யாரும் கண்டுக்கல. ஆமா, கண்கள் நீயவும் இதுவும் ஹிட் ஆச்சு, ஒரு முறையும் ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் இந்த பாட்டு சம பாட்டு, மழை பொழியும் மாலையில் மரணில் நல்லா இருக்கும். அது அப்புறம் ஓ சுனந்தா அந்த பாட்டு. நான் ஆரம்பத்துல வந்து இது யுவனுடைய இது நினைச்சு மியூசிக்கல் நினைச்சுக்கிட்டு எப்படி அது எப்படி தெரியல, அந்த ஒரு ஃபிளேவர் எனக்கு இருந்தது. சும்மா நம்ம பாட்டை கேட்கும் போது நம்மளே மைண்ட்ல கெஸ் பண்ணுவோம் தெரியுமா, என்னமா கம்போசிஷன் யுவன் பண்ணியிருக்காருல அப்படின்ட்டு ஒரு இது இருக்கா தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு அசம்ஷன்ல இருந்தது. அப்புறம் ஜிவின்னு தெரிஞ்ச பிறகு பயங்கரமா இருக்கு. படம் ஓடி இருந்ததுன்னா பாட்டு பயங்கரமா. எனக்கு அதுல ஒரு கில்டி பிளஷர் இருக்கு, சொக்குப்பொடி போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். நல்ல பாட்டு தான், இது கில்டி பிளஷரா இருக்கணும்ட்டு இல்லையே. அது வந்து இவரு ஸ்ருதிஹாசன் பாடியிருக்கோம் அந்த பாட்டை, அபிஷேகனும் ஸ்ருதிஹாசனும். அப்புறம் தான் சகுனி பண்ணாப்புல. சகுனி வந்துட்டு படமாவே எனக்கு வந்துட்டு இது என்ன சொல்றது, பொதுவான கருத்து என்னன்னா நிறைய பேருக்கு சகுனி பிடிக்காது, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னுட்டெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்கா பேசுவாங்க. பட் ஜென்யூன்லி ரொம்ப நல்ல படம், ஃபன்னான படம்.
ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் மூவிஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்டான டச்சோட இருக்கக்கூடிய படங்கள்ல ஒன்று. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அந்த படத்தை, நல்லா இருக்கும். எனக்கு அந்த படம் ஓரளவுக்கு பிடிக்கும், பட் அழகுராஜா பிடிச்ச அளவுக்கு பிடிக்காது. அழகுராஜா பிடிச்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த படமும் பிடிக்காது என்பது. அதுல இந்த பாட்டு செம்மையா இருக்கும், மனசெல்லாம் மழை. மனசெல்லாம் மழை அண்ட் சோனு நிகம் இருக்கும். எனக்கு கந்தா காரவடை ரொம்ப பிடிக்கும். கந்தா காரவடையும் நல்லா இருக்கும், போட்டது பார்த்தாலும் நல்லா இருக்கும். எனக்கு அதுலயும் ஒரு கில்ட்டி ப்ளஷர் இருக்கு, வெள்ளபம் வரும் வெள்ளபம். இது ஒரு கில்ட்டி ப்ளஷர்ல சொல்லலாம். நிறைய பேர் அவ்வளோவா இந்த இதை கேட்டதில்லை. போட்டது பார்த்தல அதெல்லாம் எல்லாருமே என்ன சொல்றது, சனிக்கிழமை பார்ட்டி வைப்ஸ், பார் வைப்ஸ் போகணும் அப்படின்றதுனால கேட்கக்கூடிய பாடல்கள்ல வந்துடும். போட்டது பார்த்தல வந்து எனக்கு ஒரு ஃபன்னான கதை இருக்கு. என்ன? அப்போ வந்துட்டு நான் 11th படிச்சுட்டு தான் நினைக்கிறேன். சகுனி ரிலீஸ் ஆகும்போது 10th படிக்கும்போது ரிலீஸ் ஆச்சு என்னவோ. பட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 10th 11th அந்த டைம்ல தான் அந்த படம் வந்து சன் டிவியில் நிறைய வாட்டி போடுவாங்க. பயங்கரமா பார்த்து இப்போ நான் எப்படி சகுனிக்கு பேசிக்கிட்டு இருக்கணும், இதை விட 3 மடங்கு 4 மடங்கு நான் அப்பவே வந்துட்டு எல்லாரையும் மூளை செலவி செய்து கொண்டு இந்த படத்தை பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொன்னேன் அப்படின்ட்டுலாம் தெரியல. இப்பயாச்சும் காரணம் நான் சொல்றேன், அப்பெல்லாம் காரணமே இல்லாம எல்லாரையும் பார்க்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு வாட்டி சன் டிவியில போடும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தனை நான் பார்க்க சொன்னேன், நீ பார்க்குற இந்த படத்தை அப்படின்ட்டு. அந்த பயலும் பார்த்து பிடிச்சி போய் நைட்டு கடைக்கு போறேன் அப்படின்ட்டு சைக்கிள்ல போறவன் கந்தா காரவடைய வந்து முரட்டுத்தனமா ஜாம் பண்ணிக்கிட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டு இருந்தேன். வீலிங் பண்றேன் அப்படின்னு கீழே விழுந்து கை காலெல்லாம் சராச்சிக்கிட்டு ஒரு 4 நாள் ஸ்கூலுக்கு வரல. என்னடா அப்படின்ன பிறகு அவன் ஃபுல்லா எனக்கு நரேட் பண்ணான் வேற. இந்த மாதிரி கந்தாக்காரோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சைக்கிளை வளைச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அப்பதான் விழுந்தேன் அப்படின்ட்டு. எனக்கு அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவன் சொன்னது தான் ஞாபகம் வரும். அப்புறம் GV25 தாண்டவம், ஏல் விஜய், விக்ரம் அண்ட் GV ஒன்ஸ் அகைன். ஓகே, ஒரு பாதி கதவு நீடி பயங்கரமான ட்ராக்கு, பயங்கரமான லிரிக்ஸும். எனக்கு அதிகாலை பூக்கள் ரொம்ப பிடிக்கும். அதுல ஆக்சுவலா நல்லா இருக்கும். மணிச்சம் பூ விலகி நல்லா இருக்கும். உயிரின் உயிரை உனது விழியில் அந்த பாட்டும் செம்மையா இருக்கும். ஐ திங்க் இது வந்துட்டு அதிகாலை பூக்கள் இன்னும் கொஞ்சம் அந்த பாட்டு உங்களை லவ் பண்ண அளவுக்கு நீங்க இன்னும் அந்த பாட்டை லவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சின்ன சின்ன ட்ராக் தான், பட் சூப்பரா இருக்கும். அண்ட் ஒரு பாதி கதவு நீடியில இந்த வரி செம்மையா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை அடைத்து விடும். நல்ல பாடல். அண்ட் அந்த ஷார்ட், அந்த வரி எஸ்பெஷலாக வரும்போது வந்து அனுஷ்கா ஒரு பக்கம் ஒரு கதவு திறந்துட்டு உள்ள வருவாங்க, விக்ரம் ஒரு பக்கம் ஒரு அது அந்த பாட்டு ஃபுல்லாவே கதவுகள் என்ட்ரன்ஸா வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்கும். நல்ல ஆல்பம், நல்ல படம். யாருக்கா இங்க இந்த படத்துல யாரடி மோகினி என்று ஏமி ஜாக்சனுக்காக ஒரு பாடல் இருக்கிறது. அதையும் ஒரு சிம்ப் பாடல், அதையும் நம்ம குறிப்பிட்டுடுவோம். அப்புறம் தான் வந்து பாலா கூட ஜாயின் பண்றாரு, அவத்த பையன் அந்த பாட்டு பரதேசி. எஸ், அந்த பாட்டு வந்துட்டு பட்டி தொட்டி எல்லாம் அடிச்சு வீசுனாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வைரமுத்து கூட கொலாபரேட் பண்ணான்னு நினைக்கிறேன் ஃபுல் ஆல்பமுக்கு. பரதேசி. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாரதி ராஜா கூட கொலாபரேஷன் அன்னக்கொடியும் கொடி வீரனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஆமா, இந்த பாடல் கேட்டதில்லை, படம் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் உதயம் NH4 வந்து யாரோ இவன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து மாலை பொன் மாலை, லா ராஜ்குமார் அப்படின்னு ஒரு லிரிசிஸ்ட் எழுதின பாட்டு. ஓகே, அவர் வெற்றிமாறனோட அசிஸ்டண்டோ அசோசியேட்டோ எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, பட் செம்ம பாட்டு. மடி மீது உணை வைத்து மார்போடு அணைப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி சரண் பாடுற இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த சாங்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் யாரோ இவன்ல வந்து உன் சுவாசங்கள் என்னை தீண்டினால் என் நாணங்கள் என் தோற்குதோ. நல்ல பயங்கரமான வாய்ஸ் பாட்டுல. அதாவது ஜிவிக்கு பாடும்போது மட்டும் அது அவங்க வாய்ஸ்லயே பயங்கரமா தெரியும். டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு 5-6 வயசு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ண பாட்டு ட்ராக் யூஸ் பண்றானா, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்.
ஓரக்கண்ணாலவும் சூப்பரா இருக்கும். ஆமா, பயங்கரமான ட்ரிப் பாடல், ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கூடிய. அண்ட் அதுக்கப்புறம் தலைவன் ஏஎல் விஜய், ஜிவி பிரகாஷ் ஒன்ஸ் அகெயின், பட் திஸ் டைம் தளபதி 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 தளபதி. அந்த பாட்டெல்லாம் ஒரட்ட ஆந்தம் அது. ஆமா, அதுல ஒரு லைன் நல்லா இருக்கும். பிறர் துன்பம் தன் துன்பம் என்று எண்ணினால் சரித்திரத்தில் ஒரு தலைவன் உருவாகிறான் சொல்லிட்டு அண்ணன் அரசியல் வந்தாருன்னா அந்த பாட்டெல்லாம் போட்டு ஆமா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். வாலி எம்ஜிஆருக்கு செய்த சம்பவங்கள் மாதிரி எல்லாம் நல்ல நல்ல படம்லாம் நான் கரெக்டாக எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா ரொம்பவே பயங்கரமா ஓடி இருக்கும். டைம் டு லீட், அதுதான் பிரச்சனை. அங்க அங்க ஆரம்பிச்சது பிரச்சனை. எனக்கு அதுல இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சொல்லா இல்ல, யார் இந்த எனக்கு யார் இந்த சாலை எனக்கு யார் இந்த சாலை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா லவ் சாங் அண்ட் ஜிவி வந்து ஒரு குவைட் திங் தான். ராஜா ராணிலையுமே வந்து எல்லாமே லவ் சாங்ஸ் தான். ஆமா, எதுவுமே அவைவா இருக்காது. சில்லுன்னு ஒரு மலைத்திலியா இருக்கட்டும், எல்லாமே லவ் சாங்கா தான் இருக்கும். பட் எதுவுமே ரிப்பீட் ஆகுதுன்ற மாதிரியே இருக்காது. மூடா வந்து எவ்ரி சாங் இஸ் டிஃப்ரெண்ட், அவ்வளவுதான். படத்துக்கும் அது அந்த ஃபீல் இருக்கு. பட் மியூசிக்கலா ஜிவி ட்ரீட் பண்ணதும் அந்த டிஃபரன்ஸ் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்கோம். இது தனித்தனியா நம்ம எடுத்துட்டு கேட்கறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரே ஆல்பமோட பாட்டு அப்படின்ட்டு கூட நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் எனக்கு அதுல இமய ரொம்ப பிடிக்கும். பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்மையா இருக்கும். சக்தி ஸ்ரீ பாடியிருப்பாங்க. எனக்கு அங்கதான் சக்தி ஸ்ரீயோட வாய்ஸ் வந்துட்டு பரிச்சயமாக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி அதுல அந்த ஒரு ஃபீமேல் வாய்ஸ் டச்சும் இருக்கும். அப்படியே அதையுமே ஆனா பேஸா அவங்க பாடியிருப்பாங்க. ஓ மை காட், என்ன 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 பண்றாங்க. இந்த சிறகை நீட்டுகின்ற நேரம் பார்த்து வானலாம் மழை அப்படின்றது அந்த இடத்துல அவங்க சடனா கரெக்டா அவங்களோட ஃபீமேல் வாய்ஸ் 2 லைன் வரும். தென் மறுபடியும் ஜிவியோட வாய்ஸ் வரும். அப்படியே அந்த காம்பினேஷன்லேயே இன்னவோ பண்ணும். பயங்கரமா இருக்கு அந்த வாய்ஸஸ் ஆகவே. நல்ல ஹே பேபியும் நல்ல பாட்டு. ஹே பேபி நல்லா இருக்கும். ஹே பேபி வந்துட்டு மெலடியா ஆரம்பிச்சு கிராமத்துல போயிட்டு இருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அப்புறம் இந்த படம் ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கைன்னு ஒரு படம், சேரன் தான் டைரக்டர். அந்த படத்துல சாங்ஸ் மட்டும் பண்ணாரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சித்தார்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இந்த நிமிர்ந்த சமுத்திரக்கணி கூட படம். அதுல வந்து எனக்கு நெகிழின்னு சொல்லிட்டு ஒரு சாங் செமையாக பதன் பார்க்க எழுதி. எனக்கு அந்த படத்துல வந்துட்டு பாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே ஒரு வர மாட்டேங்குது. எனக்கு பெருசா ஹிட் ஆகல. அதுதான் இந்த படம் நான் சிறுவ மனிதன், திரு விஷால் அண்ட் ஜி, அதுமே யுவன் காம்போ பிரேக் ஆகி இருந்துச்சு. ஆமா, எனக்கு அதுல வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இதயம் உன்னை தேடுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். அந்த பாட்டு வரிகளே நல்லா இருக்கும். இதயம் உன்னை தேடுதே, உயிரும் உன்னை தேடுதே, உன்னை தேடி ஓடுதே, உயிரின் உயிரே அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு விஷுவலுமே சூப்பரா இருக்கும். சிம்பிள் வரிகள். நீங்க அந்த படத்துல வந்து அந்த பாட்டு பெண்ணே ஓ பெண்ணே அது மட்டும் தான் கேட்டிருக்கீங்க அப்படின்னா இல்லை, நீங்க போயிட்டு இதயம் உன்னை தேடி கேளுங்க. திரு அண்ட் விஷால் மூவிஸ் ஆர் குட் மெட்டீரியல். அவங்க மறுபடியும் இணையலாம். இந்த படம் சைவம் அழகே அழகி, அந்த பாட்டுக்கு நேஷனல் அவார்டு வாங்கிய துக்குமாருக்கும் உத்தராவுக்கும் கிடைச்சது இல்லை. ஆமா, 2 பேருக்கும் நேஷனல் அவார்டு. இந்த படத்துல இரும்பு குதிரைன்னு ஒரு படம். அந்த படத்தை நிறைய பேர் நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அதுல வந்து பெண்ணே பெண்ணே அழைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் செம்மையா இருக்கும். நீ சொல்லாததால் மொழி இல்லை, நீ பேசாததால் வழி இல்லை, உயிர் போனாலும் போகட்டும் இப்போதே பார்த்தாக வேண்டும் நான் உன்னை அப்படின்னு எழுதியிருப்பாரு தாமரை. பவதாரணி பாடியிருப்பாங்க, பவதாரணியும் ஜீவியும். ஓகே, அந்த பாட்டு கேளுங்க. டார்லிங், தமிழ் டார்லிங் நடிப்பு டெபியூ. ஆமா, நடிப்பு டெபியூ. எனக்கு அந்த படத்துல அன்பே அன்பே ரொம்ப பிடிக்கும். அன்பே அன்பே நல்லா இருக்கும். யாரும் வந்து போகாத கோவில், தீபம் போல இணை மாற்றும் காதல், எங்கு முடியும் நான் தேடும் தேடல், நீ இன்றி நானே தேடி. அந்த படத்துலயுமே எல்லா பாட்டும் முத்துக்குமார் எக்ஸப்ட் டார்லிங் இன்ட்ரோ சாங், அது மட்டும் அருண்ராஜா காமராஜன்.
அதுவும் பயங்கரமான வைவு பாட்டு. சரி, வந்தாமலை நல்லா இருக்கும். நீ அந்த படத்தோட பிரஸ் மீட் வீடியோ ஏதாவது பாரு, முத்துக்குமார் அப்படி அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு அந்த பாட்டை. அந்த படத்துல எல்லா பாட்டையும் நான் எழுதியிருக்கேன், பட் ஒரு பாட்டு தம்பி அருண்ராஜா எழுதியிருக்காரு, சூப்பரா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. நல்லா அது யார் பாடினது ஆக்சுவலி? பாலன் நினைக்கிறேன். பாலம். அப்புறம் பென்சில், அதுவும் அடுத்த இம்மீடியட் ரிலீஸ். அதுல கண்களிலே கண்களிலே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல பாட்டு. படம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஆக்சுவலி எனக்கு. ரிசப்ஷன் நல்லா இருந்தது ரிலீஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் படத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு. ஜிவிஎமோட அசிஸ்டன்ட் அந்த டைரக்டர், அவர் ஆக்சுவலாக ரீசெண்டாக தவறிட்டார் வேற. மணி நாகராஜ் சம்திங். அப்புறம் கொம்பன் ஆல்பமே இது கருப்பு நிறத்துல பிச்சுக்கிட்டு போச்சு, அப்பப்பா காய்ச்சல் விட்டு போச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் வந்து இன்ட்ரோ சாங், அந்த பாட்டு வந்து செம ஒர்க்கு. அந்த பாட்டுல வந்து 5 சாங்கோட டியூன்ஸ் இருக்கும். இட்ஸ் நாட் வந்து பல்லவி சரணம் அந்த ஃபார்மெட்ல இல்லாம 5 டிஃப்ரெண்ட் டியூனை வச்சே அந்த சாங் பில்ட் ஆயிருக்கும். ஓகே, அந்த பாட்டு அண்டர் அப்ரிஷியேட்டட் தான். ஒரு முண்டாசு சூரியனை வைப்ஸையும் கொடுக்கும். ஜிவி கூட ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் ஆல்பம் அது கொம்பன். ஓகே ஓகே. அண்ட் ராஜதந்திரம்க்கு ப்ரோமோ சாங் ஒன்று பண்ணாங்க. அந்த ப்ரோமோ சாங் வந்து ஜிவியும் ஃபைனலையும் ஃபீச்சர் ஆயிருப்பாங்க. எனக்கு அந்த பாட்டும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ராஜதந்திரம் படமே ரொம்ப நல்லா பிடிக்கும். நிறைய பேருக்கு அப்படி ஒரு படம் வந்துதா அப்படின்றது கூட தெரியாது. பட் படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்ன மாயமும் இது என்ன மாயமும் ஏஎல் விஜய். எஸ், அதில் இரவாகனி பாட்டு செம்ம. கண்டிப்பா எல்லாரும் கேட்டிருப்பீங்க இந்த படத்துலதான் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. கரை நீ பெண்ணு உன்னை தீண்டும் மழையாய் நானே அப்படின்னு சொல்லிட்டு வரிகளாகட்டும், உன் பேர் சொல்லி சிலிர்க்கின்ற இன்பம் போதும் வரிகளாகட்டும், அந்த பாட்டை வந்து அந்த பாட்டை கூட வந்து பயங்கரமா ஆம்பிளிஃபை பண்ணிடும் அதோட அழகை. காவல்னு ஒரு படம் பண்ணாரு, காக்கா முட்டை படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. எஸ், அதில் செல் அந்த பாட்டு நல்லா இருந்தது. அது என்ன த்ரிஷாவில் தான் அப்படி ஒரு எனக்கு அதில் வந்து தக்கால்ட்டி வேலை அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். செம்ம ஸ்டைலிஷாக பண்ணியிருக்கோம் அந்த பாட்டு. முத்தம் கொடுத்த மாயக்காரி செம வைப்பு. எனக்கு அந்த விட்டுப்பண்டி பாடல் வரிகளுக்காக கொஞ்சம் பிடிக்காது, பட் நல்ல டியூன். அந்த டைம்லலாம் நம்மளுக்கு அப்போ மெச்சூரிட்டி வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஹியரிங்கே தெரிஞ்சிருச்சு எதுக்கு இப்படி ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி. அண்ட் அந்த டைம்லலாம் சிங்கிள்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா படத்துக்கும். ஃபர்ஸ்ட் டைம் டபுள்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. முத்தம் கொடுத்த மாயக்காரியும் விட்டுப்பண்டி ஒரே நாள் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, அப்புறம் ஈட்டி பண்ணாரு, நான் பிடிச்ச முசக்குட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அந்த படத்துல. எனக்கு அதுவும் பிடிக்கும். அந்த பாடத்துலயும் வேற பாடல்கள் எதுவும் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. அது மட்டும்தான் ஹிட்டு. அப்புறம் தெரியும் ஆல்பமாவே அட்லி கூட ஒரு மொட்டை கம்பேக் ஆல்பம் பிஜிஎம் அல்டிமேட்டா இருக்கும். அதுல ஈனா மீனாடிக்கா பிடிக்கும், ராங்கு ரொம்ப பிடிக்கும், செல்லாக்குட்டி பிடிக்கும். எனக்கு ஜித்து ஜிலாடி ரொம்ப பிடிக்கும். ஜித்து ஜிலாடி சம வைப்ல இருக்கும். அதுவும் இதுல படத்துல பிளாஷ்பேக் ஆரம்பிக்கும் போதுல இருந்து அந்த சாங்கோட பில்டப் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமா இருக்கும் அந்த சாங். வந்துட்டு ஒரு ஃபுல் ஆன் கானால வந்து பக்காவா ஒரு போலீஸ் சாங் வச்சிருப்பாங்க. இப்போ என்ன சொல்றது, மற்ற போலீஸ் பாட்டுங்கிற மாதிரி ஃபுல்லா எலிவேஷனா இல்லாம இந்த டியூனுக்குள்ளதான் நான் இதை பண்ண போறேன், கண்டென்ட்டை வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி வச்சு பண்ணிருப்பாங்க. நல்லா இருக்கும். அது தேவா பாடுனதும் செம்மையா இருக்கும். இந்த தெரிக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பண்ண. ஆமா, அதுல வந்து எனக்கு மைமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஜிவி பாடுனதுனாலயுமே அந்த பாட்டுக்கு வந்து ஒரு கிக் இருக்கும். மைமா அப்படியே படிப்பாரு. அதுக்கப்புறம் அதில் டான்ஸ் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு அதுவும் பிடிக்கும்.
பட் மைமா தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ஒர்க் ஆஃப் ஜிவி தான். மீண்டும் ஒரு காதல் கதைன்னு ஒரு படம், தட்டத்தின் மறைத்து ரீமேக். அது அந்த படம் வந்து அந்த படத்தோட பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அதுவும் கேளுங்க. ஓகே. ரொம்ப ப்ரூஸ்லின்னு ஒரு படம் பண்ணாரு, எனக்கு அதில் எந்த பாட்டும் ஒர்க் அவுட் ஆகலை. கடவுள் இருக்கான் குமாரில் வந்து அந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் லென்ஸில் ஒரு பாட்டு பண்ணாரு, அந்த பாட்டு வந்து தமிழ் வருஷனில் மட்டும்தான் ஜிவி, மலையாளம் வருஷன் சித்தார்த் விபின் தான் பண்ணது. ஓகே. ஸோ அந்த பாட்டு சைந்தவி பாடியிருப்பாங்க யுகபாரதி வரிகளில். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமால வந்து சண்டாலின்னு சொல்லிட்டு ஒரு சாங், அதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்னா அசுரன் தான். அசுரன் செம்ம ஒர்க்கு. ஒரு பாட்டும் கோல்டு. தீம் மியூசிக்ல இருந்து எல்லாமே நின்று பேசும். அந்த மாதிரியான சம்பவம் ஃப்ரம் ஜிவி. இன்ஃபேக்ட் அதில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக வந்து இந்த பாட்டு தான் ரிலீஸ் பண்ணோம், கத்தரி பூ விலகி அந்த சாங். அதுக்கப்புறம் வந்து பொல்லாத பூமி ரிலீஸ் பண்ணோம். எனக்கு அந்த ஆல்பமில் ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏன் மினிக்கி எஸ்பெஷலி ஜிவியோட வெர்ஷன். இன்ஃபேக்ட் ஜிவியோட வெர்ஷன் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் போயிட்டு ஜிவியை வந்து பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணேன், ப்ரோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரெக்வஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். பட் அந்த ஆல்பம் பயங்கர ஹாண்டிங்கான சாங்ஸ். இது எல்லுவாய் பூக்களே, கண்ணழகு ரத்தினமும். எனக்கு எல்லுவாய் பூக்களே ரொம்ப பிடிக்கும். அகைன் பயங்கர மெச்சூர்ட் அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக மெட்டிகுலஸாக பண்ண ஒர்க்காக இருக்கும் ஜிவி கிட்ட இருந்து. எனக்கு இன்ஃபேக்ட் கண்ணழகு ரத்தினமெல்லாம் வந்து ரீ ரெக்கார்டிங்கில் ஆட் பண்ணது. எனக்கு வந்து அந்த பாட்டு கேட்டால் ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் தான் 2020 ஒரு ஃபுல் மீல்ஸ் சூரரை போற்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜிவி ஆல்பம் இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்லாம். அஃப்கோர்ஸ் சூரரை போற்று சொல்லுவேன், சூரரை போற்று அசுரன் ரெண்டுமே. பட் சூரரை போற்று வந்து என்னோட ஒரு கம்ஃபர்ட் சொல்லும். அது நான் சாப்பிடும் போதெல்லாம் சூரரை போற்று இல்லைன்னா சார்பட்டா போட்டுட்டு சாப்பிடுவேன். பயங்கர எமோஷனல். எனக்கு அந்த படம் தியேட்டரில் வந்துருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். ஆமாம், அது ரைட் மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் எல்லாமே. இன்ஃபேக்ட் அதில் வந்து எனக்கு கையில் ஆகாசம் சாங் அப்போ வந்து ஊர்வசி ஷார்ட் ஒன்று இருக்கும். அவங்க ஃப்ளைட்டை விட்டு அவங்க அப்பா ஃபோட்டோ வருவாங்க. அது ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். எனக்கு அந்த மூமெண்ட்டும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஏர்போர்ட் சீனும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரீயாக நடித்தது அப்படியே ஆள வச்சிரும். ஓ மை காட் அப்படின்ட்டு பயங்கரமாக எமோஷ்னல் ஃபீல் இருக்கும். எனக்கு மாரா தீம் ரொம்ப பிடிக்கும். மாரா தீம்ல இது ஒன்று என்னன்னா, சூர்யா கெட்டிங் ரெடி அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு சூரரை போட்டிருக்கு. அதுல வந்து அவரு ஒர்க் அவுட்டு, அவர் ட்ரெஸ் டெஸ்ட் பண்றது, ஹேர் டெஸ்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது ஒரு வீடியோ பண்ணிருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த மாரா தீம் யூஸ் பண்ணிருப்பாங்க. பயங்கரமா இருக்கும். பாட்டை விட அந்த மேக்கிங் வீடியோல அது பார்க்கும்போது இன்னும் எலிவேட்டிங்கா இருக்கும். வெய்யும் சிலி, காட்டும் ஃபைலு, அப்புறம் மண்ணூரண்டை, எல்லாம் மண்ணூரண்டை சூப்பராக இருக்கும். 4 நிமிஷம் சாங், 4 நிமிஷம் ஒன்ன காணாம, அதோட ஜிவி வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உசுரே அந்த மொமெண்ட் ஆரம்பிக்கும் போதுல இருந்தே சரியான மொமெண்ட். அது செமையா ஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த படம். விஷுவலாவே ரீயூனைட் ஆயிருக்காங்க. ஆமா, சூர்யா 43, ஜிவி 100. வாங்க சம்பவம் கொடுங்க. we are waiting for it. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த படத்துக்கு மூவ் ஆன் ஆகுவோம். தலைவி அந்த ஆல்பம் ஆக்சுவலாக எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருந்துச்சு. அது மேபி தமிழ் நம்ம பெட்டராக மார்க்கெட் பண்ணி பொசிஷன் பண்ணியிருந்தா பெட்டராக ஒரு டைம் இருக்கும் மேபி. பட் எல்லாமே லாக்டவுனு அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, பண்ண முடியலை. அப்புறம் தனுஷ் கூட ரீயூனைட் ஆனார் ரொம்ப வருஷம் அசுரனை கழிச்சு. மாறன் பொல்லாத உலகம், அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஓகேவா இருக்கும். நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். ஒரு மாதிரி மிக்சட் எமோஷன்ஸ் கொடுக்கக்கூடிய
பாட்டு அது. எனக்கு ஆக்சுவலா இந்த பாட்டு யானையில ஏலோன்னு சொல்ற சாங் சாப்பிடுங்க. எனக்கு ரோலிங் ஆகுது, எனக்கு உழுது வரல. ஆர்யா தயால்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாகிராம்ல பாடி பாப்புலரான பொண்ணு, அதை வச்சு பாடி. ஓகே ஓகே. நம்ம யானை பார்க்கணும். எஸ், பீங்க ஹரிக்கண்ணி யானை பார்க்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. 1 year ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அதுக்கப்புறம் சர்தார், அதுவும் அகெயின் ஒரு தீபாவளி ரிலீஸ். அதில் வந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏறுமலை ஏரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். அந்த பாட்டு ஒரு முருகன் சாங். அண்ட் பட்டி தொட்டியெல்லாம் ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாட்டில் ஹிட்டான வாத்தி சார் நல்ல நல்ல அந்த பாட்டுல வரிகள் மட்டும் கொஞ்சம் எஸ் நல்ல டியூனு, நல்லா சூப்பரா பாடியிருப்பாங்க. அது ஸ்வேதா மோகன் வருஷனும் சரி, தனுஷ் ராமனும் சரி. ஐ திங்க் லிரிக்ஸ் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் இந்த பாட்டுல. கொஞ்சம் மேபி இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா அது இன்னும் இருக்கும். இன்ஃபேக்ட் அது வந்து 90s நடக்கிற ஒரு கதை, 95 சம்திங்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளவு இங்கிலீஷ் புரியலையே டீச்சர்ஸ் அப்படின்றதுனால அவ்வளோ அந்த ஒரு தாட்ல எழுதுனது எனக்கு இல்லை. பட் அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இந்த படம் அநீதின்னு சொல்லிட்டு வசந்த பாலன் கூட ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஆமாம், அதில் ஜிவி பிரகாஷ் அண்ட் முத்துக்குமாரோட வரிகளை பயன்படுத்தி ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க. ஓகே, திகட்ட காதலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து யாமினி அண்ட் ஜிவி 2 பேர் பாடினாங்க. யாமினி வந்து தமிழோட தங்கச்சி. ஓகே ஓகே. எஸ்எஸ் தமிழோட தங்கச்சி அவங்க. அதுல அப்புறம் இன்னொன்று மலர்தான் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் கார்த்திக் நேதா எழுதி ஹேஷாம் ஹிருதயம் கம்போசர் பாடினது. இந்த பாட்டும் நல்லா இருக்கும். ஓகே. அப்புறம் மார்க் ஆண்டனி நல்லா இருந்தது படம். நான் இன்னும் படம் பார்க்கல. எல்லாரும் படம் பாருங்க, ஃபன்னா ஜாலியாக பாருங்க. எப்படி டைம் ட்ராவல் இப்படி எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு இதை லாஜிக் பார்க்காதீங்க, இதுல இருக்க பேர் பாருங்க. அவ்வளவுதான் சொல்றோம். ஜிவிக்கு இமீடியட்டா அடுத்து கேப்டன் மில்லர் டிசம்பர் ரிலீஸ் இருக்கு. தங்கலான் இருக்கு. ஜப்பான் ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. ஆமாம். ஸோ மேன் இஸ் கம்மிங் வித் ஹிஸ் மொரட்டு ஃபார்ம். பயங்கர வேவ்ல இருக்காரு. ஹோப்ஃபுல்லி ஒரு மொரட்டு இன்னிங்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எஸ். நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ஜிவியை பிடிச்சனால தான் நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா நாங்கள் ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அதான் என்ன சொல்கிறது, நாங்கள் ஏதாவது என்ன சொல்கிறோம், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் ஏதாச்சும் பாடல்களோ மியூசிக்கையோ பற்றி நாங்கள் பேசாமல் விட்டுட்டோம், இல்லை உங்களுக்கு பிடிச்சதை பற்றி எங்களுக்கு பிடிக்கல, இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா எங்களை மன்னிச்சிருங்க. அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் மட்டும்தான். நம்மளுக்கு ஒரே இசை பிடிச்சிருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கோட்பாடும் இல்லை. அதையும் மீறி இசையும் பாடல்களையும் வரிகளையும் ஆர்ட் இன் ஜென்ரலையும் நம்ம விரும்பிகளாக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய என்ன சொல்கிறது கடைசியான க்ளோசிங் நோட்டாக இருக்கும். ஆமாம், ஆல்டோ சொன்ன மாதிரி எங்களுக்கு பிடிச்ச எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கணுன்ற அவசியமும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஸோ இது எல்லாமே என்டையர்லி என்னோட டேக். பட் இஃப் யூ திங்க் இல்லை நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னா இந்த எபிசோட இதில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் கேட்டுட்டு கேட்குறோம். மேபி நாங்கள் முதல்ல கேட்டப்ப அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கலாம். நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ். தேங்க்யூ ஸோ மச் ஆல்டோ. இன்னைக்கு காலங்காத்தால வந்து என் கூட உட்காந்து இந்த பாட்காஸ்ட் பேசினதுக்கு. ஆல்வேஸ் ஹாப்பி ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கரெக்டாக ரெக்கார்டிங் ஆகுதா அப்படின்ட்டு உடனே செக் பண்ணி பார்த்துடணும். ஓகே, கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.